வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். புதிய கிரைம் த்ரில்லர் நாவலுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. துப்பாக்கியின் கோபம். இந்த கதை பரபரப்பான ஒரு வாசிப்பு அனுபவமாக இருக்கும். கதை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் செல்வோம். வேட்டை ஒன்று நடக்கிறது. வேட்டைக்காரன் கையில் துப்பாக்கி, சீற்றமான துப்பாக்கி. பிரிண்டிங் மிஷின் வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தது. பிறந்தநாள் விழாவிற்கான போஸ்டர்களை அச்சடித்து துப்பிக் கொண்டிருந்தது. நீளமான அகலமான ஒரே தாளில் 6 போஸ்டர்கள் அச்சடிக்கப்பட்டிருந்தது. தூக்க முடியாமல் அந்த கத்தையான தாள்களை தூக்கி கொண்டு கற்ற மிஷினை நோக்கி ஆட்கள் போனார்கள். பிரிண்டிங் மிஷினிற்கு வலதுபுறமாக இருந்த சிறிய இடத்தில் மேஜையை போட்டுக்கொண்டு 3 பேர் உடல் நலத்திற்கு தீங்கான பியரை குடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அப்படியே எதிர் திசையில் 3 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் கரங்களில் கூர்மையான கத்திகள். சீக்கிரண்டா, செஞ்சு முடிங்க. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்றது? கட்டர் மிஷினில் தாள்களை கத்தையாக வைத்தார்கள். இயந்திரம் வெட்டி முடித்ததும் திரும்பவும் வெவ்வேறு திசையில் வைத்து வெட்டினார்கள். இப்பொழுது கத்தை கத்தையாக பிறந்தநாள் போஸ்டர்கள் கிடைத்தது. கத்தியை பிடித்து கொண்டிருந்த ஒருவன், ஒரு போஸ்டர் எடுத்துட்டு வா, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். அச்சகத்தின் உரிமையாளர் ஒரே ஒரு சுவரொட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து அந்த ரவுடியிடம் கொடுத்தார். அண்ணன் பாரு எப்படி சிரிக்கிறாருன்னு. பாவனேஷ். அச்சடிக்கப்பட்டிருந்த பெயரை கம்பீரமாக சொல்லி பார்த்தான் ரவுடி. அப்பொழுதும் அவன் கையில் வைத்திருக்கும் கத்தியை இறுக்கமாகவே பிடித்திருந்தான். போஸ்டர்லாம் அடிச்சாச்சு, போதுமில்ல? பேனர் யார் அடிப்பா? அழுத்தமாக வந்தது மிரட்டல். பேனர் அடிக்கிற அளவுக்கு இங்கே மெட்டீரியல் இல்லை, போய் வாங்கிட்டு வந்து அடிங்க. இல்லைங்க, அவ்வளோ சீக்கிரமாக சோர்ஸ் பண்ண முடியாது. இருக்கிற மெட்டீரியலை வச்சு அடிச்சு விடு. போஸ்டர் பத்தாதுங்களா? ரவுடி உரிமையாளரின் கழுத்தில் வேகமாக கத்தியை வைத்தான். என்னடா சும்மா கத்தி காட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அறுத்துருவண்டா. இது வரைக்கும் நிறைய தடவை அறுத்துருக்கேன். தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத. பேனரை அடிச்சு கொடு. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன். வேகமாக வேலைகள் நடந்து முடிந்தது. எப்படியோ கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்துட்டேன். இந்தா, இதை வச்சுக்கோ. மிகவும் குறைவான பணத்தை தந்தார்கள். இது பத்தாதே? அப்படியா, அப்ப அந்த பணத்தையும் கொடு, நானே வச்சுக்கிறேன். இருக்கட்டுங்க. போஸ்டர் பேனர்லாம் வண்டியில் ஏத்துங்க. வியர்த்து வளைந்து பயத்தில் நடுங்கிக் கொண்டே சிறிய ட்ரக்கில் போஸ்டர்களையும் பேனர்களையும் அச்சகத்தில் வேலை செய்பவர்கள் ஏற்றினார்கள். நாங்க வந்ததை பத்தியோ போனதை பத்தியோ மூச்சு விடக்கூடாது, இப்படி சொல்லிவிட்டு பழுப்பேறி போயிருந்த தன்னுடைய கண்களை உருட்டி காட்டினான். வண்டியை எடுத்துக்கொண்டு அவர்கள் வேகமாக கிளம்பினார்கள். அச்சகத்தின் உரிமையாளர் பெருமூச்சை விட்டார். அண்ணா, 6 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கோம். அதுக்குண்டான பணம் கிடைக்கணுமில்ல? கத்தி முனையில வச்சு வேலையை வாங்கிட்டானுங்களே. ஆமா, அதுக்கு பெண்ண என்னண்ணா சாதாரணமா சொல்றீங்க? நெஞ்சு மேல கை வச்சு பாரு, துடிக்குதில்ல? அதுதான் பெரிய விஷயம். மற்றதெல்லாம் 2வது பட்சம்தான். எப்படி இவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க? அவங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நான் ஒன்றும் சாதாரணமாக எடுத்துக்கல. உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அல்லது எனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். இத்தோட முடிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இப்போ அதுதான் நம்மளால பண்ண முடியும். சாப்பிட்றதுக்கே என்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கி தரேன். கொஞ்சமாக பணம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. தங்களுக்கு பிடித்த ஒவ்வொரு உணவாக சொல்ல தொடங்கினார்கள் பணியாட்கள். எல்லாருக்கும் வேணுங்கிறத சொல்லிட்டீங்களா? அப்புறம் எனக்கு அது வரல இது வரலைன்னு சொல்லக்கூடாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு திரும்பவும் கடைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் இங்கேயே இருங்க, நாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம். சும்மா ஏதாவது உளறிக்கிட்டு நான் போய் கடையிலேயே வாங்கிட்டு வரேன். ஷட்டரை பாதி சாத்திட்டு எல்லாரும் உள்ளே போய் இருங்க. சரிங்கண்ணா. உரிமையாளர் உணவு வாங்குவதற்காக வண்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக கிளம்பினார். அவர் கிளம்பியதும் அனைவரும் அச்சகத்திற்குள் நுழைந்தார்கள். அவர் சொன்னதைப் போலவே ஷட்டரை பாதி சாத்தினார்கள். என்னடா கத்தி முனையில பயத்தை காட்டிட்டாங்க? என்ன இப்போ உனக்கு வருத்தமா இருக்குதா? ஆமாண்டா, அவர்தான் அறிவில்லாம பேசிட்டு இருக்காருன்னா பழி வாங்கணும்னு சொல்றியா? ஆமாண்டா, எனக்கு பழி வாங்கணும். உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு, உடனடியாக செஞ்சிடலாம். ஐடியாவெல்லாம் இருக்குது, சொன்னதுக்கு அப்புறமா யாரும் பேக் அடிக்கக்கூடாது. சொல்லு, உன்னோட ஐடியா என்னன்னு கேட்போம். நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்கெல்லாம் ஒத்துக்கணும். சரிப்பா, ஒத்துக்கிறோம். ஐடியா என்னன்னு சொல்லு. எனக்கு ஒரு போலீஸ் தெரியும். போலீஸ் தெரிஞ்சு என்ன பண்ண போற? அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல போறேன். சொன்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையாகாது. ஒரு இன்ஃபார்மர் மாதிரி தான் இந்த விஷயத்த நான் சொல்ல போறேன். நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையாகாது. அவரை உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? நல்லா தெரியும்னா மட்டும் சொல்லு. என்ன சொன்னதுக்கு அப்புறமா நாம தான் சொன்னோம்னு அவர் கை காமிச்சிட்டா நம்மள குத்தி போட்டுருவானுங்க. பயப்படாத, அவர் வரக்குள்ள சொல்லிடலாம். அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இதை விட்டுறலாமே. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா ப்ரெஸ்ஸை அடிச்சு உடச்சிட்டாங்கன்னா சொல்லலைன்னா தான் பிரச்சனை. அவர் தான் தெரியாம பண்ணிட்டு இருக்காருன்னா நீங்களும் அவர் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க.
மாற்றி மாற்றி விவாதித்து பேசுவதென்ற முடிவிற்கு வந்தார்கள். பேசுவதாக சொன்னவன் கைபேசியை எடுத்தான். தனியாக போய் காவலரிடம் பேசிவிட்டு, சொல்லிட்டேன், நம்மளுக்கு பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இங்கிருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க, எவ்வளோ நேரமாக நம்ம வேலை செஞ்சோம் எல்லாமே கேட்டாரு. சரிடா பார்க்கலாம். டே அண்ணன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், வண்டி சவுண்டு கேட்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தள்ளி போயிருந்தா கூட கூப்பிட முடியாது. ஏன் நீ தனியாக போய் கூப்பிட வேண்டியது தானே? எல்லாரும் இருக்கும்போது தான் சில விஷயங்கள்லாம் பண்ணணும். என்னடா எல்லாரும் என்னமோ தீவிரமாக மாநாடு ஓட்டுட்டு இருக்கீங்க? கேட்டபடியே உரிமையாளர் உள்ளே வந்தார். அவரிடம் இந்த விஷயத்தை சொல்லாமல் அனைவரும் சரியாக மறைத்து விட்டார்கள். சும்மா நடந்த விஷயத்தை நினச்சி குழப்பிக்கிட்டே இருக்காதீங்கடா. நாம வாழணும்னா சில நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வயிறார சாப்பிடுங்க. பெரிய ரவுடியை பற்றிய தகவலை கொடுத்துவிட்டு சாதாரணமாக அவர்கள் சாப்பிட தொடங்கினார்கள். பணியாட்கள் செய்த விஷயத்தை பற்றி தெரியாததால் நிம்மதியாகவே சாப்பிட்டார் உரிமையாளர். ஆனால் அந்த பெரிய ரவுடியை பற்றிய தகவல் காவல்துறை முழுவதும் தீயாக பரவத் தொடங்கியது. அப்படியா, அவன் திரும்ப வந்துட்டானா? நியூஸ் கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான் சார். யோ, யாரையோ நம்பி ஏதாவது ஆயிரப்போதியா? இல்லை சார், தெரிஞ்ச பசங்க தான், பொய் சொல்கிற ஆளுங்க கிடையாது. பயந்துக்கிட்டே தான் ஃபோன் பண்ணாங்க. கடை எங்கே இருக்குன்னு கேட்டிங்களா? கேட்டேன் சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அவங்க அச்சடித்த போஸ்டர் அப்புறம் பேனர் அதோட ஃபோட்டோவை நம்மளுக்கு சென்ட் பண்ண சொல்லுங்க. பாவனேஷ் தானான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே சார். அதிகாரி அச்சகத்தில் வேலை செய்பவனுக்கு திரும்பவும் தொலைபேசியில் அழைத்தார். சார், எதுக்காக திரும்ப கூப்பிட்டுருக்கீங்க? நீங்கள் பிரிண்ட் பண்ண போஸ்டர் அப்புறம் பேனர் இதோட ஃபோட்டோஸ் எனக்கு வேணும். ஒரு போஸ்டர் விடாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். டிசைனாவது இருக்கா? இருக்கு சார், சென்ட் பண்ணுங்க. அவர் கேட்டதைப் போலவே அனுப்பி வைத்தான். பாவனேஷுடைய தற்போதைய புகைப்படம் சுவரொட்டியில் அச்சிடப்பட்டிருப்பதை புரிந்து கொண்டார் அதிகாரி. அச்சகத்திலிருந்து காவல்துறை அதிகாரிக்கு கிடைத்த தகவல் மெல்ல மெல்லமாக மேலே ஊர்ந்து சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸை அடைந்தது. பாவனேஷா, உண்மையாவா? அவரும் ஆச்சரியத்துடன் கேள்வியை கேட்டார். அவன்தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். இந்த போஸ்டர் பாருங்க, அவனே தான், டவுட்டே இல்லை. சுவரொட்டியை ஆழமாக பார்த்த எஸ்பி இப்படி பேசினார். சார், இப்போ என்ன பண்ணலாம்? உடனடியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும். அவனை பிடிச்சே ஆகணும், திரும்ப விட்டுட்டா பிடிக்க முடியாதுல்ல? ஆமாம் சார், யார் கரெக்டாக வருவாங்க? அதைத்தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார், டூ இட் குயிக். காத்திருந்தார் எஸ்பி. 1 மணி நேரம் கழித்து லிஸ்ட் வந்தது. இதை ரெடி பண்ணிட்டு வரக்கு உங்களுக்கு 1 மணி நேரமா? இல்லை சார், டிஸ்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ள அவன் ஊரை விட்டே கிளம்பி போயிடுவான். கொடுங்க. எஸ்பி லிஸ்ட்டை பொறுமையாக படித்து பார்த்தார். அந்த லிஸ்ட்டோட இன்னொரு காப்பி உங்ககிட்ட இருக்குல்ல? எஸ் சார், அதை கையில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற நம்பரில் இருக்கிற போலீஸ் எல்லாம் எப்படி வேலை செய்வாங்கன்னு சொல்லுங்கள். ஓகே சார். நம்பர் 3 அவர் கொஞ்சம் ரக்கடான ஆள் சார். நம்பர் 7 அவர் பழைய ஆள் சார். இந்த விஷயத்துக்கு கரெக்டாக வருவாருன்னு சொல்லி லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். பழைய ஆளுங்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. லாஸ்ட்டாக இருக்கிற நம்பரை பாருங்க. நம்பர் 12 தானே சார்? ஆமாம், அவிராஜ் சார். இன்ஸ்பெக்டர் அவிராஜ் தானே? எஸ் சார். ரொம்ப வயசு கம்மியாக இருக்கிற இன்ஸ்பெக்டர் தானே? அவரே தான் சார். அவரை கூட உங்களுக்கு நல்லா தெரியுமே, அப்புறம் எதுக்காக அவரை லாஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கீங்க? இல்லை சார், தெரிஞ்ச நம்பரை முன்னாடி போட்டால் நீங்கள் கோவப்படுவீங்களேன்னு தலையை ஒழுக்கி கொண்டார் எஸ்பி. அவிராஜ் தான் இந்த வேலைக்கு சரியாக வருவார். யங் அண்ட் டிப்ளமேட்டிக். அவரும் அவரோட டீம் மட்டும் இதை தனியாக செய்ய முடியாது இல்லை? நாற்காலியில் லேசாக சாய்ந்தபடியே கேட்டார். எஸ் சார், அவர் மட்டும் பண்ண முடியாது. இந்த லிஸ்ட்லேருந்து நம்ம இன்னொரு டீமை கூட செலக்ட் பண்ணலாம் சார். வேகமாக பட்டியலை பார்த்தார். திலீப்பை வச்சுக்க சொல்லுங்க. சார், திலீப்பா? நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? அதான் கூட அவிராஜ் இருக்கார்ல, அவர் பார்த்துக்குவாரு. சார், திலீப் வேண்டாமே. சொன்னால் சொன்னதை செய்யுங்க. ஓகே சார். ஆர்டரை டைப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க, நான் கையெழுத்து போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்புறம் அந்த ஆர்டரை அவிராஜுக்கு அனுப்பிடலாம். ஷோர் சார். இன்ஸ்பெக்டர் அவிராஜ் வேலையெல்லாம் முடித்து கொண்டு வீட்டிற்கு கிளம்புவதற்காக தயாராகி கொண்டிருந்தார். அவர் ஜீப்பில் ஏறிய பொழுது காவல் நிலையத்திலிருந்து ஒரு கான்ஸ்டபிள் வெளியே ஓடி வந்தார். சார், ஒரு நிமிஷம். தொண்டைகளையே கத்தினார். அவிராஜ் அப்படியே நின்றார். சார், எஸ்பி ஆஃபீஸிலிருந்து நம்மளோட ஸ்டேஷனுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. தன்னுடைய பையை வண்டியில் அவசரமாக போட்டுவிட்டு காவல் நிலையத்தினுள் நுழைந்தார். எப்போ வந்துச்சு? இப்போதான் சார். தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த கம்ப்யூட்டர் முன்பு போய் அமர்ந்தார். எஸ்பியிடமிருந்து வந்த ஆர்டரை படிக்க தொடங்கினார். படித்து முடித்தவர், வேலை இருக்கு, கிளம்ப முடியாது, எல்லாரையும் வர சொல்லுங்க. அந்த காவல் நிலையத்தில் இருந்த அனைத்து ஆட்களும் அங்கே வந்தார்கள். எஸ்ஐ என்ன விஷயம் என்று கேட்டார். பாவனேஷ் நம்மளோட சர்க்கிள்குள்ளே தான் இருக்கானம்மா. எப்படி சார் நம்மளுக்கு தெரியாமல் போச்சு? இப்போதான் வந்திருப்பான் போல. ஆனால் எஸ்பிக்கு எப்படி தெரிஞ்சுது? அதான் தெரிஞ்சிருச்சு, அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அவனை பிடிக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. எப்படி சார் இதை பண்ண போகிறோம்? திலீப்போட டீமையும் கூட போட்டிருக்காங்க. திலீப்போட டீமா? அவர் இந்த சர்க்கிளே கிடையாது, நம்மளோட சர்க்கிள் கிடையாது தான். அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஆர்டர் அப்படி தானே வந்திருக்கு. சார், நம்மளோட டீம்னா வசதியாக இருக்கும், அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம்.
இப்ப நம்ம அவனை பிடிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு மட்டும் யோசிச்சா போதும். திலீப் சாரோட ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் அவங்களுக்கு வந்துருச்சான்னு கேட்டுக்கலாமா? குட், கேட்டுக்கங்க. முதல்ல கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறமா நம்ம பிளானிங்கை ஆரம்பிச்சிடலாம். காவல்துறையில் பாவனேஷை பிடிப்பதற்கான வேலைகள் தீவிரமடைந்தன. அதே நேரத்தில் பாவனேஷுடைய ஆட்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டிருந்தார்கள். எல்லா இடத்துலையும் நம்ம அண்ணன் போஸ்டர் தான். திருமணம் பக்கமெல்லாம் அவர் ஃபேஸ் தாண்டா தெரியணும். வேகமா வேகமா, எதுக்கும் அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஒட்டுங்கடா. அண்ணன் என்ன போலீஸ் எல்லாம் பார்த்து பயப்படுறாளா? சொல்லாம செய்யறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. எதுவா இருந்தாலும் என்னோட பேரை சொல்லு, நான் பாத்துக்கிறேன். வேகமாக போஸ்டர் ஒட்டும் வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. கிடைத்த இடமெல்லாம் போஸ்டரை ஒட்டினார்கள். பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக பேனர்களை நட்டார்கள். என்னன்னா இந்த பேனர் நடுரோட்ல வருது? நடுரோட்ல வரணும்னு தானே வச்சதே, அப்பதானே கெத்தா இருக்கும். பாவனேஷுடைய வலதுகையான முரளிதரனுக்கு இந்த தகவல்கள் தெரிந்தது. தெரிந்தவுடன் அவர் வண்டியை எடுத்துக்கொண்டு சரியாக போஸ்டர் ஒட்டும் இடத்திற்கே வந்து விட்டார். அண்ணா, முரளி அண்ணா வந்துட்டாரு. அவர் வந்துட்டா அதுக்கு எதுக்கிட பயந்துக்கிறீங்க, வேலை பாருங்க. முரளிதரன் தனியாக வந்திருந்தால் பரவாயில்லை, அவருடன் சில ஆட்களையும் கூட்டி வந்திருந்தார். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இரவு நேரம் நடுத்தெருவில் நின்று உரையாடலை தொடங்கினார்கள். அண்ணா பர்த்டே வருதுல்ல, அதான் போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருக்கோம். யாரை கேட்டு ஒட்டிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே பெரிய பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும்னா அதுக்காக ஒட்டாம இருக்க முடியுமா? வருஷம் பண்றது தானே. போன வருஷம் பண்ணோம்னா அது வேற. இப்போ நம்மளோட கேங்கு மட்டும்தான் இருக்குது. பாவனேஷம் மட்டும்தான் குறி வச்சிட்டு இருக்காங்க. வேகமா இந்த போஸ்டர்லாம் எடுங்க. லூசுத்தனமா? யாரை பார்த்து லூசுத்தனம்னு சொல்றீங்க? உங்களுக்கு தான் வயசாயிருச்சு, போலீஸை பார்த்து பயம் வந்துருச்சு. ஆனா எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. கொஞ்சம் கூட பயப்படாமல் முரளிதரனை பார்த்து பேசினான் போஸ்டர் ஒட்டியவன். உங்களுக்கெல்லாம் அவ்வளோ தில்லா ஆயிடுச்சா? முரளிதரன் தான் கொண்டு வந்திருந்த ஆட்கள் பக்கம் திரும்பினார். போங்கடா, போய் போஸ்டர்லாம் எடுங்க. ஒரு போஸ்டர் விடக்கூடாது, கிழிச்சு எறிங்க. நீங்க கிழிச்சு எறியறதுக்கு தான் நாங்க ஒட்டினோமா? வேணாண்டா தம்பி, இதை இப்படியே விட்டுரு. யோ, நீ சொன்னாலாம் கேட்க முடியாது. யோவா? அண்ணனை பத்தே யோங்கிறியா? முரளிதரனுடன் வந்திருந்தவன் எதிராளியுடைய காலரை பிடித்தான். சண்டை தொடங்கிவிட்டது. காலரை பிடித்தவனுடைய முகத்தை நோக்கி சரியாக ஒரு கை வந்தது. அவன் விலகி கொண்டான். விலகி கொண்ட வேகத்தில் திரும்பவும் எழுந்து எதிராளியுடைய முகத்தில் குத்தினான். எதிராளியுடைய ஆட்களும் முரளிதரனுடைய ஆட்களும் சண்டையிட தொடங்கினார்கள். வண்டியில கட்டையெல்லாம் இருக்கு, எடுத்துட்டு வாங்கடா. ஒருவன் கட்டளை இட்டதும் போஸ்டர் ஓட்டி கொண்டிருந்தவர்கள் அப்படியே போஸ்டர்களை போட்டுவிட்டு நேரடியாக வண்டியை நோக்கி ஓடி போய் கட்டைகளை எடுத்து வந்தார்கள். அதற்குள் முரளிதரனுடைய ஆட்கள் போஸ்டர் ஓட்டி கொண்டிருந்தவர்களை அடி வெளுத்து விட்டார்கள். முரளிதரனும் சண்டையில் கலந்து கொண்டார். தன்னை எதிர்த்து பேசியவனை அடித்துக் கொண்டிருந்தார். சாதாரண அடியல்ல, அவனுடைய தலையை பிடித்து உறுதியாக இருந்த மின்சாரம் போகும் கம்பத்தில் மோதவிட்டார். அவன் அலறி துடித்தான். இன்னும் 4-5 முறை தொடர்ந்து மோதினால் கண்டிப்பாக தான் இறந்து விடுவோம் என்று அவன் பயந்தான். முரளிதரனுடைய கால்களை பற்றினான். அப்பொழுதும் அவருடைய கோபம் அடங்கவில்லை. இருந்தாலும் தான் வந்த வேலை என்பது அவருக்கு புரிந்ததால் அவனை விட்டுவிட்டு போஸ்டரையெல்லாம் எடுங்கடா. முரளிதரனும் முக்கியமான ஆளும் சண்டையை நிறுத்தி இருந்தாலும் மற்றவர்கள் சண்டை தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. நிறுத்துங்கன்னு சொன்னேன், நிறுத்துங்கடா. முரளிதரன் சண்டையினுள் புகுந்து தன்னால் முடிந்தவரை அனைவரையும் பிரித்து விட்டார். ஆனால் அவர்கள் பிரித்துவிடும் நிலைமையில் இல்லை. சண்டை வலுத்து கொண்டே இருந்தது. அவர்கள் போட்ட சண்டையில் ஆங்காங்கே முரளிதரனும் அடி வாங்கினார். தெருவின் கடைக்கோடியிலிருந்து ஒரு ஜீப் அங்கே வந்தது. போலீஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவன் சொன்னதும் அனைவரும் தலைதெறிக்க ஓட தயாரானார்கள். அப்பொழுது அதே தெருவின் மறுகோடியிலிருந்து இன்னொரு பெரிய காரும் வந்தது. இன்னைக்கு மாட்டணும்டா, எப்படியாவது தப்பிச்சு ஓடுறதுக்கு பாருங்க. ஆனால் தப்பித்து ஓடுவதற்கு முன்பே முழு வேகத்தில் 2 பக்கமும் அவர்கள் சூழப்பட்டார்கள். கிடைத்த கட்டைகளை கையில் எடுத்துக்கொண்டார்கள். ஜீப்பிலிருந்து இறங்கினான் பாவனேஷ். அண்ணன்டா, அண்ணா வந்திருக்காரா? பாவனேஷை பார்த்ததும் அவனுடைய ஆட்கள் பயந்தார்கள். 4-5 அடி பின்னே எடுத்து வைத்து பவ்யமாக நின்று கொண்டார்கள். மீசையை முறுக்கி விட்டு கொண்டு அனைவரையும் முறைத்து பார்த்தான் பாவனேஷ். அறிவிருக்கா இல்லையா? அவன் உதிர்த்த முதல் வாக்கியமே இதுதான். அவனுடைய வார்த்தையை கேட்டும் கூட அனைவரும் எதிர்வார்த்தை பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். உங்களை தான் கேட்கறேன், அறிவிருக்கா இல்லையா? இருக்கு என்பதை போல தலையசைத்தார்கள். உங்களுக்கெல்லாம் இருந்திருந்தா இப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க. எதுக்காக உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்க? லூசு பயலுகளா நீங்க? அண்ணா, முரளி அண்ணா தான். முரளி அண்ணா பண்ணா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? முரளி, என்ன விஷயம்? இல்லப்பா, நீ போ. நீ வந்து சால்வ் பண்ற அளவுக்குலாம் இங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நானே பாத்துக்கிறேன். அப்படி நீ தான் சொல்ற. எல்லாரும் மூஞ்சியும் பாரு, ரத்தம் சொட்ட நின்றுட்டு இருக்கானுங்க. நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். ஒரு நொடி எதுவும் பேசாமல் முரளியை முறைத்தான் பாவனேஷ். அமைதியா இரு என்ற கட்டளை சூசகமாக அவனுடைய பார்வையிலிருந்து வெளிவந்தது. கூட்டத்தை பார்த்து திரும்பினான். அப்பொழுதுதான் அந்த விஷயத்தை கவனித்தான்.
சுவர் முழுவதும் அவனுடைய போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. எதுக்காக என்னோட போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கீங்க? அண்ணா, உங்களுக்கு பிறந்தநாள் வருதல்ல, அது நாளைக்கு தானே? இல்லைண்ணா, செலிப்ரேட் பண்ணலாம்னு. என்னடா செலிப்ரேஷனு? நீங்கள் போஸ்டர் ஒட்டினதை பார்த்து போலீஸ் வந்து என்னை தூக்கிட்டு போகிறதுக்கா? பல்லை கடித்துக்கொண்டு ஆத்திரத்துடன் பேசினான் பாவனேஷ். அவனை எதிர்த்து அவனுடைய கூட்டத்தில் இருந்தவர்கள் ஒரு வார்த்தையை கூட பேசவில்லை. முரளிதரன் எதற்காக வந்தாரோ அதே விஷயத்தைத்தான் இப்பொழுது பாவனேஷும் சொன்னான். ஒரு போஸ்டர் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கிளைங்க. என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம லூசு தனமா என்கிட்ட கேட்டுட்டு செய்ய சொன்னேன்ல. எதுவா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமே அப்படின்னா இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட கேட்டிருக்கணும்ல. லூசு தனமா. லூசுத்தனம் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். அது ஒரு வகையில் அவனுடைய பதற்றத்தை வெளிக்காட்டியது. கன்னம் கிழிந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்த ஒருவன் சுவரொட்டியை கிழிப்பதற்காக முதலாளாக கிளம்பினான். அவனைத் தொடர்ந்து அனைவரும் விரைந்தார்கள். ஜீப்பின் போனட்டில் அமர்ந்து கொண்டு அவர்களுடைய செய்கையை பார்த்து கொண்டிருந்தான் பாவனேஷ். நானும் தடுத்து நிறுத்தலான்னு தான் வந்தேன், அதுக்குள்ள இங்க பிரச்சனை ஆயிடுச்சு. யோ, நீ மூத்தவன் தானே, உனக்கு அறிவு இருக்கா? என்னப்பா அவங்கள மாதிரியே என்னையும் கேட்குற? ஆமா, நீ வந்த பிரச்சனையை நார்மலாக சால்வ் பண்ண வேண்டியது தானே, பிரச்சனையை அதிகப்படுத்தி வச்சிருக்க. நான் பொறுமையாக தான் பேசினேன். உன்னோட வார்த்தைக்கு கட்டுப்படுறானுங்க. என்னோட வார்த்தைக்கு கட்டுப்படுறது இல்லை, அதுதான் உண்மை. இப்படியே போச்சுன்னா சரி வராது, இவனுங்களையெல்லாம் தட்டி வைக்கணும். பாவனேஷ் அடிக்குரலில் சொல்லிவிட்டு இரு கைகளையும் உயர்த்தி சோம்பல் முறித்து கொண்டான். நீ போ, அதான் போஸ்டரையெல்லாம் எடுக்க சொல்லிட்டீல. இல்லை, இவனுக்கு பாதி போஸ்டரை விட்டாலும் விட்டுருவானுங்க, அறிவு கட்டவனுங்க. நான் இருந்தே பார்த்துக்கிறேன், கஷ்டப்படாதப்பா. போலீஸ் வந்துட்டாங்கன்னா வந்தா வந்து தூக்கிட்டு போகட்டும். ஒவ்வொரு நிமிஷமும் என்னால் பயந்துகிட்டே இருக்க முடியாது. ஆனது ஆகட்டும், இப்போ ஜெயிலுக்கு போறது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. குழந்தைத்தனமாக இருந்தது அவனுடைய பேச்சு. முரளிதரனும் அதை புரிந்து கொண்டவராக, என்ன ஜெயிலுக்கு போறேன்னா சொல்ற? ஆமா, ஜெயிலுக்கு போயிடுறது தான் நல்லது. எதிரிக்காங்கன்னு இப்போ எதுவும் இல்லையே, ஜெயிலுக்கு போனால் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு யாரும் இல்லை. சிரித்து கொண்டே சோகத்துடன் சொன்னான் பாவனேஷ். அப்படி நீ நினைக்காத, நம்மளோட இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ராஜா. பேச்சுவாக்கில் அவர் சொன்னாலும் பெரிய உண்மையை பாவனேஷிற்கு அவருடைய பேச்சு கடத்தியது. போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டது, பேனர்கள் அகற்றப்பட்டது. மீதமிருந்த ஒட்டாத போஸ்டர்களும் கட்டப்படாத பேனர்களும் கொண்டு வரப்பட்டது. எல்லாத்தையும் போட்டு எறிங்க. வேண்டாமே, இதை எடுத்துட்டு போய் வீட்லயாச்சும் வைக்கலாம். எதுக்குடா? நைட் நான் தூங்கினதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்து ஒட்டுறதுக்கா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைண்ணா. அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களே தவிர ஒருத்தனாவது மன்னிப்பு கேட்டீங்களா? மன்னிச்சுக்கண்ணா, உன் மேல இருக்கிற பாசத்துல தான் மாட்டி கொடுக்கலான்னு பாத்தீங்களா? இல்லண்ணா. அப்படின்னா இதை எறிங்க. டேய், வண்டியிலிருந்து பெட்ரோல் பிடிச்சிட்டு வா. இருசக்கர வாகனத்திலிருந்து பெட்ரோல் கொண்டு வரப்பட்டது. அதற்குள் அங்கே போஸ்டர்களையும் பேனர்களையும் ஒரு குவியலாக கொண்டு வந்து கொட்டியிருந்தார்கள். மனமே இல்லாமல் கொண்டு வந்த பெட்ரோலை அதில் ஊற்றி தீயை பற்ற வைத்தார்கள். நீ சொல்றேன்னா இதெல்லாம் செய்யறோம். பாவனேஷ் இதற்கு பதில் சொல்லவில்லை. யாரும் வீட்டு பக்கம் வந்துடக்கூடாது. அவன் வீட்டுக்கு இன்னைக்கு போங்க. அண்ணா, உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவன் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னா போங்க. உங்க மூஞ்சியெல்லாம் பார்க்கறதுக்கே இன்னைக்கு கோபமா வருது. நாளைக்கு காலையில வாங்க. முரளி அண்ணனாவது உங்க கூட வரட்டும். முரளி எப்பவுமே என் கூட தான் இருப்பான், நீங்க போங்க. முரளி தன்னுடைய வண்டியில் ஏறிக்கொண்டார். பாவனேஷ் தன்னுடைய ஜீப்பில் ஏறிக்கொண்டான். அனைவரும் கிளம்பிய பிற்பாடுதான் பாவனேஷ் அங்கிருந்து கிளம்பினான். பாவனேஷுடைய மனம் மிகவும் கனத்து போயிருந்தது. எப்படி இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு இனி காலம் தள்ள போகிறோம் என்ற கேள்வி அவனுள் துளிர்விட்டது. அவர்கள் செய்த செய்கையை நினைத்து அவனுக்கு வருத்தமாக இருந்தது. சாதாரண விஷயத்தை கூட இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்களே. பாவனேஷ் என்ற பெயருக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருப்பது இவர்களுக்கு தெரியும் தானே. அப்படி இருக்கையில் எதற்காக இந்த ஏற்பாடுகள் எல்லாம்? வேண்டுமென்றே தன்னை சிக்க வைப்பதற்காகவா? அல்லது கட்டுப்படுத்த முடியாத பாசத்தின் விளைவாக நடந்த செயல்தான் இதுவா? பாவனேஷால் ஒரு முடிவிற்கு வர முடியவில்லை. அதற்குள் வீடு வந்தது. வண்டியிலிருந்து வெளியே இறங்கினான். சுற்றும் முற்றும் பார்த்தான். அவர்கள் செய்த செயலால் காவல்துறையில் இருப்பவர்கள் எங்கே அங்கே வந்து விடுவார்களோ என்று அவன் மிகவும் பயந்தான். முரளிதரனும் தன்னுடைய வண்டியிலிருந்து இறங்கினார். முரளி, இங்க வா என்று சொல்லிவிட்டு முரளியுடைய தோளில் கை போட்டு கொண்டான் பாவனேஷ். ரொம்ப வருத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாப்பா, இவங்களையெல்லாம் வச்சு இனிமேல் நம்மளால தொழில் பண்ண முடியும்னு நினைக்கிற? ஒரு போஸ்டர் ஓட்டுனதுனால அவங்க ஒன்றும் அறிவில்லாதவங்க ஆக போறதில்ல. இல்ல முரளி, அவனுங்களுக்கு பழைய கூறு இல்லை. அடிபட்டவனுங்களுக்கெல்லாம் கட்டு போட சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நேரடியாக போய் தண்ணியை போட்டு அப்படியே படுத்துருவானுங்க. நீ அவனுங்களுக்காக கவலைப்படுறேன்னு புரியுது. எதுக்காக அவனுக்கு மேலே சந்தேகப்படுற? சந்தேகமெல்லாம் ஒன்றும் இல்லை, இவனுங்க சரிப்பட்டு வரமாட்டானுங்களோன்னு தோணுது. அவங்க மேலே பாசமாக இருக்கானுங்க. எல்லாரோட பாசமும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு நீ ஓவரா கருத்து சொல்ற, போய் படு. உன்னோட ரூமுக்கு வெளியவே படுத்துக்கிட்டா ஏன் என் கூடையே வந்து படுத்துக்குவேன். சிரித்தபடியே பாவனேஷ் தன்னுடைய அறைக்குள் போனான்.
அறைக்கு வெளியே படுத்துக்கொண்டார் முரளிதரன். பாவனேஷை விட வயதில் மிகவும் மூத்தவர். இன்று நடந்த நிகழ்வுகளை நினைத்து கொண்டு அவரும் வருத்தத்துடன் தான் தூங்கினார். சண்டை போட்டதில் உடல் எல்லாம் வலித்தது. பாவனேஷ் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று வேண்டியபடியே அவர் தூங்கி போனார். இரவென்று கூட பார்க்காமல் அவிராஜுடைய குழு மிகவும் வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. திலீப்பும் டீமும் வந்துட்டாங்களா? இல்லை சார், இன்னும் 10 நிமிஷத்தில் வந்தாருன்னு சொல்கிறாங்க. இதைத்தானே அரை மணி நேரமாக சொல்லிட்டு இருக்காங்க. நாம் நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலான்னு சொன்னால் நீங்களும் வேண்டாம்னு சொல்கிறீங்க. இல்லை சார், நாம் ஒரு பிளானை போடுவோம், அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரியே இருக்கட்டும். சில நேரத்தில் மதிப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றணும் சார். ஆளுங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு? வயசு பொண்ணுகிட்ட வயசும் கேட்கக்கூடாது, கான்ஸ்டபிள் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கக்கூடாது. என்கிட்ட பேசுகிற மாதிரியே இனிப்பாக பேசி திலீப்பை வர சொல்லுங்க. சிரித்து கொண்டே அங்கிருந்து கிளம்பினார் கான்ஸ்டபிள். சார், நீங்கள் வேணால் கொஞ்ச நேரம் தூங்குங்க, நான் கரெக்டாக தூங்குவேன். அப்போ திலீப் வந்து இறங்குவான். புரியுது சார். டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இப்போ கேட்டையே, அது சரியான கேள்வி. வேகமாக போய் எடுத்துகிட்டு வா. கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது. பாவனேஷ பொடி, பாவாடதாசன பொடின்னு. உங்களுக்கு விருப்பம் இல்லையா சார்? விருப்பமெல்லாம் இருக்குதுயா. இது எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன், ஆனால் நீ வெளியில் சொல்ல மாட்டேயில்ல. சொல்ல மாட்டேன் சார், சொல்லுங்க. கான்ஸ்டபிள் லேசாக குனிந்து காதை தீட்டி கொண்டவரை போல காதில் கையை வைத்து கொண்டார். என்னதான் நம்மளுக்கு பிடிச்ச ஒன்றா இருந்தாலும் நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு சார் கல்யாணம் பண்ண சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலங்கிறது வேண்டாமா? அவன் தப்பிச்சு போயிடுவான்னு அவசரப்படுத்துகிறாங்க. அது தெரிஞ்சதுனால தான் நானும் இப்போ நைட்டோட நைட்டாக வந்து உட்காந்துருக்கேன். அப்போ கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்லுங்க. என்னையா நீங்கள் இன்னைக்கு என்னை ரொம்ப வெறுப்பேத்துறீங்க? சார், திலீப் சார் வந்துட்டாரா? ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா நீங்கள் அறுத்தே தள்ளிடுவீங்க. திலீப் உள்ளே வரும்போதே மிகவும் கோபத்துடன் வந்தார். அவருடைய முகத்தை பார்த்தே அவிராஜ் புரிந்து கொண்டார். வெல்கம் திலீப். என்ன எல்லாம் ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது? இல்லை திலீப், நீங்கள் வரட்டும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நிஜமாவா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? கான்ஸ்டபிளும் அவிராஜுக்கு துணையாக இணைந்து கொண்டார். சரி, என்னதான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. திலீப், இன்னும் வேலையவே ஸ்டார்ட் பண்ணல. வேலையை ஸ்டார்ட் பண்ணலையா? உதடுகள் துடிக்க கேள்வி கேட்டார் அவர். நீங்கள் வரட்டும்னு தான் எங்களுக்கும் லாஸ்ட் மினிட்ல தான் தகவல் கிடைச்சிது. அப்படியா? ஆமாம். இதில் பொய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? கான்ஸ்டபிள் காஃபியோட நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்ததால் அவிராஜ் இப்படி கேள்வி கேட்டார். நடக்கிற பிரச்சனையை விட்டுட்டு டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. வேண்டாம்னா விடுங்க சார். நான் தான் சொன்னேனே லாஸ்ட் மினிட்ல தகவல் கிடைச்சதுன்னு. காஃபி கொண்டு வாயா. அவிராஜ் வாங்கி காப்பியை குடிக்க தொடங்கினார். எங்களுக்கு எடுத்துட்டு வாங்க. நீங்கள் காஃபி குடிக்கிறத வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்கள் வரல. திலீப்புடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் கோபத்துடன் வெளிவந்தது. எதுக்கு இப்போ கோபமாக இருக்கீங்க? பாவனேஷை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவனையெல்லாம் பிடிச்சமா சுட்டமான்னு இருக்கணும். சுட்டு தள்ளுறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்லையே. இருக்குதே. இல்லை சார், நீங்கள் காஃபி குடிங்க. அவிராஜ் திலீப்பிடம் எது பேசினாலும் சண்டையிலேயே போய் முடிந்தது. சண்டையை தவிர்ப்பதற்காக அமைதியாக இருந்து கொண்டார் அவிராஜ். அனைவரும் தயாரானார்கள். பிளான் ஆரம்பிக்கலாமா? நீங்கள் தான் என்ன பிளான்னு சொல்லணும். உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண சொல்லி தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. திலீப் வேண்டாவிருப்பாக இந்த வார்த்தைகளை உதிர்த்தார். ஆம் என்பதைப் போல தலையசைத்தார் அவிராஜ். உங்களோட டீம்ல இருந்து ஒரு கான்ஸ்டபிள், என்னோட டீம்ல இருந்து ஒரு கான்ஸ்டபிள், 2 பேரும் போய் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லாம் தூங்கிட்டு இருப்பானுங்க. என்ன நிலவரம் உங்களுக்கு விஷயமே தெரியாதா சார்? ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறவங்கள கத்தி முனையில மிரட்டி. தெரியும் மறந்துருச்சா? ஒரு கான்ஸ்டபிள் இதை கேட்டு முணுமுணுத்தார். அதான் ஞாபகம் வந்துருச்சுல. என்ன பேச வேண்டும் என்பதே அவிராஜிற்கு மறந்து விட்டது. நான் எங்க விட்டேன்? 2 கான்ஸ்டபிள் யாரும் தூங்கியிருக்க மாட்டானுங்க. போஸ்டரில் போட்டிருக்க டேட்டை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு தான் பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அப்போ இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிருவானுங்கல்ல. இந்த நைட்லையா? எதுக்கும் போய் செக் பண்ணிட்டு வரட்டும் சார். போய் பார்த்துட்டு வரட்டும். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவிராஜுடைய குழுவிலிருந்து ஒருவரும் திலீப் குழுவிலிருந்து ஒருவரும் பாவனேஷுடைய குழுவை கண்காணிப்பதற்காக கிளம்பினார்கள். சார், பாவனேஷோட வீட்டில் எந்த மூமெண்ட்டும் இல்லை சார். அவன் கேங்கில் இருக்கிற வேற ஆளுங்களோட வீடு தெரியுமா? தெரியும் சார். அங்கே போய் பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். 2 கான்ஸ்டபிள்களும் ஒரே ஸ்கூட்டியில் ஏறி வேகமாக விரைந்தார்கள். இந்த தெரு தானே சார்? இந்த தெரு தான். இங்கே தான் அவனுங்களோட ஆளுங்க எல்லாருமே இருக்கானுங்க. இங்கே வந்தால் கொத்தா பிடிக்கலாம். இந்த மாதிரி எஸ்பி ஆர்டர் வந்தால் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும். மற்ற நேரத்தில் செஞ்சா எதுக்காக இப்படி செஞ்சீங்கன்னு இன்ஸ்பெக்டர் தான் கேள்வி கேட்பாங்க. சார், அங்கே பாருங்க. ஸ்கூட்டியை ஓட்டி கொண்டிருந்தவர் அப்படியே நிறுத்தினார். அட ஆமாயா, எதுக்கு இந்த நர்சிங் கிளினிக் இன்னும் ஓப்பனாகவே இருக்கு? எதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாமா? அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்க வெயிட் பண்ணிட்டு போகட்டும். அதுக்காக அவசரப்பட முடியாது. ஃபோன் பண்ணால் பார்த்துக்கலாம். 12 நிமிடங்கள் காத்திருந்தார்கள். கிளினிக்கில் இருந்த ஒருவன்
கைக்கு கட்டுப்போட்டபடியே மெதுவாக வெளியே வந்தான். அங்க பாருங்க சார், யாரோ ஒருத்த வெளியில வரான். யோ மறைஞ்சு நில்லு. அவன் வந்து அப்படியே கப்புன்னு அமுத்திடலாம். கத்தி வச்சிருந்தான்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம், என்ன பெரிய விஷயமா? அவன் ஏதோ யோசனை செய்தபடியே தயங்கி தயங்கி நடந்து வந்தான். இவர்கள் இருட்டில் காத்திருந்தார்கள். அவன் அருகில் நெருங்கியதும் ஏற்கனவே திட்டம் போட்டதைப் போல அவன் மீது ஒரே நேரத்தில் பாய்ந்தார்கள். அப்படி பாய்ந்ததில் புதிதாக போடப்பட்ட கட்டில் மோதிவிட்டார்கள். அவன் வழியில் அலறினான். அவனை வேகமாக தெருவிலிருந்து இழுத்து புளிய மரத்தில் சாத்தினார்கள். வாயை பொத்தினார்கள். கத்தக்கூடாது, கத்தமாட்டேன் என்று அவன் செய்கை செய்ததும் கையை எடுத்தார்கள். எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா, என்னை விட்டுருங்க. அண்ணாவா? சார் சார் விட்டுருங்க சார். அப்பொழுதுதான் அவர்கள் போட்டிருந்த காக்கி ஃபேண்டை பார்த்தான் அவன். சார் சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். எதுக்காக கட்டு போட்டிருக்க? பைக்கு ஸ்கிட்டாகி விழுந்துட்ட சார். எங்க விழுந்த? வீட்டுக்கிட்ட சார். எப்போ விழுந்த? காலையில சார். காலையில விழுந்ததுக்கு இப்பதான் கட்டு போடுறியா? இந்த கதையெல்லாம் உன்னோட மாமியார்கிட்ட போய் சொல்லு. உண்மையா என்ன நடந்ததுன்னு எங்ககிட்ட சொல்லு. சின்ன பிரச்சனை சார், அதுல எல்லாரும் என்னை போட்டு அடிச்சிட்டாங்க. யாரு? அது ஒன்றும் இல்லை சார், சரியா போச்சு. கண்ணா, நாங்க என்ன அவசரத்துல வந்திருக்கோம்னு தெரியாம பேசிட்டு இருக்க. பல்லெல்லாம் புடிஞ்சு உன்னோட கையில கொடுத்துருவோம். அவன் கண்கள் பயத்தில் உருண்டது. வியர்த்து கொட்டினான். அவ்வளோ பயம் இருக்குல்ல, வேகமா சொல்றா. வறண்ட குரலில் அவன் பேசலானான். நடந்து முடிந்த விஷயங்களை சொன்னான். சொல்லிவிட்டு உடனடியாக, சார் நான் தான் சொன்னேன்னு சொல்லிட மாட்டீங்கல்ல? நீங்க தான் சொன்னேன்னு சொல்லுவோம், அப்புறம் உனக்கு பேர் கிடைக்க வேண்டாமா? ஐயோ சார், நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னா. சி, வாய் மூடு. 2 கான்ஸ்டபிள்களும் அவனை மாற்றி மாற்றி அதட்டினார்கள். வாயை ஒரு மாதிரி கோணலாக வைத்து கொண்டு அவன் அழுதான். அழுவாதடா. எதுக்கு இப்போ அழுவற? என்னை கூட்டிட்டு போயிட மாட்டீங்கல்ல? நீ தான் விஷயத்த சொல்லிட்டியே. மேலும் சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியணும். எங்க கூட வரையா? ட்ரிபிள்ஸா சார்? பல்லு பேந்துரும். எங்க சார் கூட்டிட்டு போகணும்? எங்கேயோ பர்த்டேக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னியே, அங்க கூட்டிட்டு போ. சார் அவங்கெல்லாம் உங்களை பார்த்துட்டாங்கன்னா. கூட்டிட்டு போடா. இங்கிருந்து எவ்வளவு தூரம்? நடந்தே போயிடலாம் சார், வரீங்களா? மூவரும் நடந்தார்கள். சார் எதுக்கு கேப் விட்டே வாங்க சார். அப்படியே ஓடிடலான்னு பார்க்கறியா? சார் கேப் விட்டு வாங்க சார். தலையெழுத்துடா. அவன் வளைந்து வளைந்து செல்லக்கூடிய சந்துகளில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தான். நேரடியா உங்க கேங் கிட்ட கொண்டு போய் எங்களை கோர்த்து விடலாம்னு பார்த்த பெரிய பிரச்சனையாயிருண்டா. நிலைமையை புரிந்து கொண்டு கான்ஸ்டபிள் அவனை மிரட்டினார். எனக்கே பயத்துல என்னென்னமோ பண்ணுது சார். நீங்க வேற தேவையில்லாம என்னென்னமோ கேட்குறீங்க. அந்த வீட்டில் தான் சார் எல்லா ஏற்பாடும் நடக்குது. அது என்ன வண்டி? அந்த வண்டியில தான் ஆடு கோழி எல்லாம் இருக்கு. 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உள்ள போகாதீங்க சார். வாயை பொத்து என்பதை போல செய்கை செய்துவிட்டு கான்ஸ்டபிள் வேகமாக நடந்தார். அவருடைய உருவத்திற்கு அவ்வளவு வேகமாக நடக்க முடியுமா என்பதே ஆச்சரியம்தான். வீட்டை ஒரு நொடி பொழுதில் கடந்தார். வண்டியில் இருக்கும் ஆடுகளையும் கோழிகளையும் ஒரு முறை பார்த்து கொண்டார். வீட்டை வேகமாக ஒரு முறை கடந்த பொழுது பல விஷயங்களை பார்த்து மனதில் ஏற்றி வைத்திருந்தார். 2வது முறை திரும்பவும் கடந்த பொழுது மேலும் சில விஷயங்களை பார்த்து தெரிந்து கொண்டார். பார்த்தாச்சு, வாங்க போலாம். சார் நான் அங்கதான் போகணும். போ, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் தெரியணும். சொல்லிட்டு போ. அவர்கள் அவசர அவசரமாக கேள்வி கேட்டார்கள். காவல் நிலையத்திலிருந்து 2 கான்ஸ்டபிள்களுக்கும் தொடர்ந்து தொலைபேசியில் அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கேள்வி கேட்டு முடித்துவிட்டு வண்டியை நோக்கி நடந்தார்கள். சார் ஃபோன் வந்துட்டே இருக்கு. உங்க இன்ஸ்பெக்டரா என்னோட இன்ஸ்பெக்டரா? என்னோட இன்ஸ்பெக்டர் தான் சார். எடுத்து பேசுங்க. என்னோட இன்ஸ்பெக்டர் இப்படிலாம் தேவையில்லாமல் கூப்பிட மாட்டாரு. ஹலோ சார், என்னைய பிடுங்கிட்டு இருக்கீங்க? வேலை முடிஞ்சுது. அங்கதான் சார் வந்துட்டு இருக்கோம், சீக்கிரமா வாங்க. கிளினிக் இருந்த ரோட்டிற்கு திரும்பவும் வந்தார்கள். எதுக்கு கிளினிக் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாமா சார்? நீ போய் பார்த்துட்டு வந்துரு. பார்த்துவிட்டு உடனடியாக ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். வீட்டில் எல்லாருக்கும் காய்ச்சல் சார், கிளம்பி போலாம்னு இருந்தேன். அப்பதான் இந்த விஷயம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னையா பண்றது? நாமெல்லாம் போலீஸ் தானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலைன்னா திரும்பவும் கால் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நேரம் இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாம்னு தோணுது சார். ஏன் அப்படி தோணுது? நாயா பேயா உழைச்சா என்ன சார் காசு வருது? குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூட யாருகிட்டையாவது கைமாத்து வாங்க வேண்டியிருக்கு. ஐடி வேலைக்கு போய் 2 வருஷத்துலேயே லட்ச லட்சமா சம்பாதிக்கிறானுங்க. போலீஸுக்கு செலக்ட் ஆகிறதும் கஷ்டம், போலீஸ் வேலையில இருக்கிறதும் கஷ்டம், விட்டுட்டு போறதும் கஷ்டம். ஐடியில இன்னும் கொஞ்சம் வருஷத்துல முடிஞ்சிருயா, அப்படிதான் பல வருஷமா சொல்றாங்க. அது முடியுதோ இல்லையோ, போலீஸ் ஜாபு நிலச்சி நிற்கும். உங்களுக்கு பசங்க பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் வேலைக்கு வர வேண்டியதுதான். பேசியபடியே காவல் நிலையத்தை அடைந்தார்கள். நம்ம 2 பேரும் பேசிக்கிட்ட மாதிரி காட்டிக்க வேண்டாம். ஓகே சார். இறங்கி நடந்தார்கள். திலீப்புடைய குழுவை சேர்ந்தவர் கொஞ்சம் வேகமாக நடந்து உள்ளே நுழைந்தார். சார் அவங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சது? ஆர்வத்துடன் கேட்டார் அவிராஜ். எதுக்கு எவ்வளவு நேரம்? நாங்களாம் உட்கார்ந்துட்டு இருப்போம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? கையை வேகமாக அசைத்து
மிரட்டும் தொனியில் கேள்வி கேட்டார் திலீப். போன வேலையை முடிச்சாச்சு சார். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நாளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனை பெருசா பிளான் பண்ணியிருக்காங்க சார். பெருசான்னா கவர்மெண்ட் ஸ்கூலோட கிரவுண்ட் இருக்குல்ல சார், அங்க நைட் நேரம் பிளான் பண்ணியிருக்காங்க. யாரை கேட்டு இதெல்லாம் பண்றானுங்க? அவனுக்கு ரவுடிங்க சார். என்ன பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க? ஒரு வண்டி நிறைய ஆடு கோழியெல்லாம் ஏத்திட்டு வந்திருக்காங்க சார். வீட்டுக்கு வேலையில நிக்குது. சமையல் வேலைக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் வந்து இறங்கியிருக்கு. சில பேர் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து காய் வெட்டிட்டு இருக்காங்க. நாளைக்கு சமையல் செய்யறதுக்கு தேவையான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. பெரிய டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்றும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு பொண்ணுங்க கூட வந்துட்டாங்களாமா. டான்ஸ் ஆட வந்த பொண்ணுங்களை எல்லாம் லாட்ஜில் தங்க வச்சிருக்காங்க. சவுண்டிங்க்கு மட்டும் பெருசா எதுவும் ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியல. ரொம்ப சவுண்டு வச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்கிறதுனாலயோ என்னவோ. கண்டிப்பா நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்குதா? நடக்கிறதுக்கு உண்டான வேலைகள் போயிட்டு இருக்கு சார். இது என்ன பதில்? அவிராஜ் கேள்வி கேட்டு அந்த கான்ஸ்டபிள் பதில் சொல்லி கொண்டிருப்பதற்குள் திலீப் இடைமறித்து ஆவேசமாக பேசினார். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு சார். ஆனா அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கிற விஷயம் பாவனேஷ்க்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அவனுக்கு தெரியாம எப்படி? 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். பிரஸ்காரங்களை மிரட்டி போஸ்டரையும் பேனரையும் எடுத்துட்டு போனதா சொன்னாங்கல்ல சார். அந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க? எடுத்துட்டு போன போஸ்டரையெல்லாம் ஒட்டிட்டு பேனரையும் வச்சிருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு பாவனேஷோட ரைட் ஹேண்ட் முரளி அங்க வந்திருக்கா. அப்படி பெரிய பிரச்சனையா இருக்கு சார். முரளி கூட வந்தவங்களும் போஸ்ட் ஓட்டவங்களும் பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. சரியா அந்த நேரத்துல அங்க வந்திருக்கான் பாவனேஷ். சண்டைய தடுத்து நிறுத்தியிருக்கான். ஒட்டின போஸ்டரையெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கான். அவன் சொன்ன மாதிரியே எல்லாம் எடுத்துட்டாங்க. சண்டையும் முடிஞ்சிருச்சு. அதனாலதான் அவனுக்கு தெரியாம இப்ப அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேண்டாம்னு ஏதாவது சொன்னானா? அவிராஜ் தெளிவாக கேள்வி கேட்டார். எஸ் சார், பாவனேஷ் எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்டும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கான் சார். அதுக்கு காரணமா போலீஸையும் சொல்லியிருக்கான் சார். அப்ப நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியுமா? இல்ல சார், அவன் தோராயமா தான் பதுங்கி இருக்கான். நம்ம எக்ஸாக்டா தேடிட்டு இருக்கோம்ங்கிறது அவனுக்கு தெரியாது. அப்போ இப்பவே போய் அமுக்கலாம். எதுக்காக நம்ம நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும்? திலீப் அவசரத்துடன் பதில் சொன்னார். நாம அவசரப்பட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான்னா பெரிய பிரச்சனையாயிரும். பிளான் பண்ணாம நம்ம இதுக்குள்ள இறங்கிட்டோம்னு மேல இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. அதுக்காக பிளான் பண்ற மாதிரி நடிக்க முடியுமா? நாம எதுக்காக சார் நடிக்கணும்? நாம தான் உண்மையாவே பிளான் பண்ண போறோமே. இது வரைக்கும் நாம ஒரு பிளானும் பண்ணதா எனக்கு தெரியல. பண்ணலாம் சார், அமைதியா இருங்க. அவிராஜ் லேசாக திலீப்பை அடக்குவதைப் போலவே பேசினார். பாவனேஷை பிடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவிராஜிற்குத்தான் தரப்பட்டிருந்தது. திலீப் அவருக்கு உறுதுணையாக வந்திருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு அவர்தான் இந்த டாஸ்கே நடத்தும் விதமாக பேசியது அவிராஜிற்கு பிடிக்கவில்லை. அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் லேசாக அவரை அடக்கினார். சரி சார், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணலாம். என்ன பிளான்னு சொல்லுங்க. நம்மளோட டீமை 2ஆ டிவைடு பண்ணிடலாம். திலீப் இந்த விஷயத்திற்கு ஒத்துக்கொள்வாரா மாட்டாரா என்ற சந்தேகத்துடன் தன் மனதில் இருந்த விஷயத்தை வெளியே சொன்னார் அவிராஜ். அதான பார்த்தேன். என் கூட சேர்ந்து வேலை செய்யறது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும். அப்படியெல்லாம் இல்லை திலீப், நீங்களாவே தப்பா நினைச்சுக்கிறீங்க. அவிராஜ் சமாதானம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய கைபேசி அழைப்பொலியை வெளியிட்டது. எடுத்து பார்த்தார். சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் தான் அழைத்திருந்தார். எஸ்பி தான் கூப்பிடுறாரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். திலீப் தலையை கவிழ்த்து கொண்டார். அவிராஜ் கூட்டத்திலிருந்து விலகி போனார். ஹலோ சார். அவிராஜ். எஸ் சார். பிளானிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சார், ஜஸ்ட் நோ ஸ்டார்டட். ஓகே, நான் இப்ப சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது நான் உங்ககிட்ட ஒப்படைச்ச வேலை சிம்பிளா தெரியலாம். ஆனா ரொம்பவுமே காம்ப்ளெக்ஸான வேலை. ஒன்ஸ் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க இந்த டாஸ்க் ரொம்பவுமே சிம்பிளாவும் செக்யூராவும் வச்சுக்க முடியும். எஸ் சார், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க தூக்க போறது முக்கியமான ஆளு, அது உங்களுக்கே தெரியும். எஸ் சார். மாத்தி மாத்தி தாதான்னு அடிச்சுக்கிற குரூப்ல பாவனேஷ் ரொம்பவுமே முக்கியமான ஆளு. அவனை நாம உயிரோட புடிச்சிட்டோம்னா டிபார்ட்மெண்ட்டோட தலைவலி பாதி கம்மியாயிரும். வருங்காலத்துல வர ஃபைட்ஸையும் பிளட் ஷெட்டையும் நம்ம கம்மி பண்ண முடியும். பாவனேஷை பார்த்தா ரொம்பவுமே நார்மலா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா அவங்ககிட்ட ஒரு பெரிய பிளானே இருக்கு. கண்டிப்பா பிளட் ஷெட்டுங்கிறது அதிகமாகும். ரொம்பவுமே கஷ்டப்பட்டு மேல இடத்துல இருந்து பர்மிஷன் வாங்கியிருக்கேன். நீங்க சிறப்பா இதை செஞ்சு கொடுக்கணும். எஸ் சார். நான் இந்த கேஸை உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. உங்களோட ட்ராக் ரெக்கார்டை நான் பார்த்தேன். வெரி இம்ப்ரெசிவ். எல்லா கேஸையுமே நீங்க ரொம்பவுமே ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் இந்த வேலையவே உங்ககிட்ட ஒப்படைச்சேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கையும் ஸ்மூத்தா முடிச்சு கொடுங்க. கண்டிப்பா பண்ணித்தரேன் சார். ஓகே, வேற ஏதாவது உங்களுக்கு தெரியணுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்லுங்க. இந்த டாஸ்கை எங்களோட டீம் மெம்பர்ஸை வச்சு மட்டுமே ஹேண்டில் பண்ண முடியும் சார். முடியும் தான், இல்லைன்னு நானும் சொல்லலையே. நீங்க எதுக்காக ஹெசிடேட் பண்றீங்கிறது நல்லாவே தெரியுது. கொஞ்சம் கூட தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. திலீப் டஃப் காய் தான், ஆனா அவரை கூடயே வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு.
அப்புறம் உங்களுக்கு ஃபோர்ஸும் தேவைப்படும். பெரிய ஃபோர்ஸோட போய் பாவனேஷ் தனியாக இருந்தாலே பிடிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபோர்ஸ் தேவைப்படும். நீங்கள் திலீப்பை நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. திலீப் கிட்ட ஃபோனை கொடுங்க. உங்களோட ஆர்டர்ஸை எல்லாம் நான் ஒபே பண்ண சொல்கிறேன். என்னால் முடிஞ்சதே அவ்வளோதான். கொடுக்குறேன் சார். திலீப், சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. எஸ் சார். கடுமையான திலீப்பின் குரல் எஸ்பிக்கு கேட்டது. என்னையா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிளான் போட்டாச்சு சார். ஆளை தூக்கினா மட்டும் போதும். நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அவிராஜ் ஒன்று சொல்கிறாரு. அவர் என்ன சார் சொல்கிறாரு? இன்னும் பிளான் போடலைன்னு சொன்னார். ஆல்மோஸ்ட் டன் சார். அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. ஓகே, அவருக்கு ஹெல்ப்பாக இருங்க. என்னடா அவருக்கு அசிஸ்டண்ட்டாக போட்டேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக போகல, சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கீங்க. ஓகே சார். அவர் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட இருந்து செஞ்சு கொடுங்க. ஓகே சார். நம்பலாமா? எஸ் சார். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. போலாமா திலீப்? வாங்க போலாம். அனைவரும் குழுமியிருந்த இடத்திற்கு திரும்பவும் வந்தார்கள். சார் சொன்ன மாதிரியே 2 டீமாக பிரிச்சுக்கலாம். அப்போதான் வேலை ரொம்பவுமே சுலபமாக நடக்கும். டீம் ஏ அவிராஜ் சாரோடது, டீம் பி நம்மளோடது, அதாவது டீம் திலீப். என்ன, எல்லாருக்கும் ஓகே தானே? அவிராஜ் பேசுவதற்கு முன்பே திலீப் தானாக முன்மொழிந்தார். ஓகே சார். அனைவரும் கோரஸாக சொன்னார்கள். டீம் ஏல இருக்கிற என்னோட ஆளுங்க பாவனேஷோட வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. ஓகே சார். அப்போ நாங்கள் எங்கே போகணும்? நீங்கள் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போயிருங்க. ஸ்கூல் கிரவுண்டா சார்? ஸ்கூல் கிரவுண்டு தான். நாம் 2 இடத்தையுமே கவர் பண்ணி தான் ஆகணும். வெளியில் சாதாரணமாக இப்படி சொன்னாலும் அவிராஜுடைய மனதில் வேறொரு விஷயம் ஓடிக்கொண்டிருந்தது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிற்பாடு பாவனேஷ் அந்த விழாவை நடத்த மாட்டான் என்பது அவிராஜோடைய நம்பிக்கை. அப்படி மீறியும் நடத்தினால் வீட்டிலிருந்து தானே அவன் கிளம்ப வேண்டும். கிளம்பும் பொழுது அவனை அங்கேயே வைத்து பிடித்து விடலாம் என்ற யோசனையில்தான் அவருடைய குழுவை பாவனேஷுடைய வீட்டை சுற்றி காவலுக்காக அமர்த்தலாம் என்று சொன்னார். அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டது அவருக்கு ஒரு வகையில் நிம்மதிதான். சார், நான் என்னோட டீமோட கொஞ்ச நேரம் பேசணும். பேசிட்டு வாங்க திலீப். திலீப் தன்னுடைய குழுவை அழைத்து கொண்டு போனார். என்ன சார், அவர் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எஸ்பியே என்கிட்ட ஃபோனில் பேசினாரு. அதுக்கப்புறமா தான் நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? நாம் இதில் டபுள் கேம் ஆட போகிறதில்ல. சார், என்ன சொல்கிறீங்க? அதுக்காக தானே வந்தோம். அவிராஜை வச்சுட்டு அதெல்லாம் முடியாது. சார், எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. போன தடவை மாதிரி திரும்பவும் நடந்துருச்சுன்னா இந்த தடவை நம்மளோட பேர் கெட்டு போகாதில்ல. இல்லை சார். அப்புறம் என்ன, நீங்கள் தான் ரொம்பவுமே தீவிரமாக இருந்தீங்க. தீவிரமாக தான் இருந்தேன், தீவிரமாக தான் இருக்கிறேன். அவனை உயிரோட பிடிச்சா சரி. அதனால தான் உங்களையெல்லாம் வர சொன்னேன். நீங்களும் எந்த டபுள் கேமும் ஆடிடாதீங்க. அதுவும் குறிப்பாக எனக்கு தெரியாமல் நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நான் கூட உங்களை டிஃபெண்ட் பண்ண மாட்டேன். சார், நீங்கள் சொல்கிறத தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். எக்ஸஸாக எதுவுமே செஞ்சதில்லையே. அதனால தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டேன். இப்போவே வேலையை ஆரம்பிச்சிடலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவனை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. சார், அவனை பற்றி தெரியாமையா? சார், எனக்கு ஒரு கேள்வி தோணுது. என்ன என்பதை போல பார்த்தார் திலீப். அவருடைய 2 புருவங்களும் மேலே சென்றிருந்தது. நெற்றியில் சுருக்கங்கள் ஏற்பட்டது. இருக்கிற ஃபோர்ஸை வச்சுட்டு பாவனேஷை பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? நெற்றியை தொட்டி காட்டி அதன் பின்பு மேலே கை காட்டினார் திலீப். கடவுள் விட்ட வழின்னு சொல்றீங்க. பார்க்கலாம் சார், சின்சியரான எஃபர்ட்டை போடுவோம். அவனை பிடிக்க முடிஞ்சா முதல்ல சந்தோஷப்படுற ஆளே நீங்க தானே. லேசான சிரிப்புடன் தலையசைத்தார் திலீப். அவனை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டாதான் எனக்கு தூக்கமே வரும். கண்களை சுருக்கி விரித்தவர் இப்படி சொன்னார். அனைவரும் கிளம்பி அவிராஜிடம் போனார்கள். பேசிட்டீங்களா திலீப்? கம்பீரமாக கேட்டார் அவர். பேசியாச்சு சார். நானும் என்னோட டீம்மேட்ஸும் இப்பவே வேலையை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறோம். வெரி குட். நாங்களும் தான். உங்களை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் சும்மா இருக்க முடியாதுல்ல. நீங்கள் கிளம்புங்க. ஒவ்வொரு ஆர்டரும் என்கிட்ட இருந்து வரணும்னு வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அவனை உயிரோட பிடிச்சா சரி. அதுக்கு தேவையானதை நீங்களும் உங்களோட டீமும் கண்டிப்பாக பண்ணுவீங்கிறது என்னோட நம்பிக்கை. அவிராஜ் நீளமாக பேசிவிட்டு பெருமூச்சொன்றை வெளியேற்றினார். திலீப்பும் அவருடைய குழுவும் கிளம்பினார்கள். அவர்கள் கிளம்பியதும் அவிராஜுடைய குழுவில் இருக்கும் காவலர்கள் சந்தேகத்துடன் ஒரு கேள்வியை கேட்டார்கள். அவங்களா இப்பவே கிளம்பி போய் என்ன சார் பண்ண போறாங்க? கிரவுண்டில் தான் எந்த ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டாங்களே. அவங்க போறது நல்லதுதான். மணியை பார்த்தீங்கல்ல, இன்னும் 1 மணி நேரத்தில் விடிஞ்சிரும். ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்றதுக்கு ரவுடி கூடத்திலிருந்து யாராவது வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க அங்கே போகட்டும். நம்மளுக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு. நாம பாவனேஷோட வீட்டை இப்பவே போய் ரவுண்ட் அப் பண்ணணும். காலையில ஸ்டேஷனோட ஒர்க்கெல்லாம் இருக்கே, அதுக்கு சில பேரை அலாட் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம். காலையிலேயே அவனை பிடிக்க முடிஞ்சாலும் நல்லதுதான். அவிராஜுடைய குழுவும் காவல் நிலையத்திலிருந்து கிளம்பினார்கள். தன்னை பிடிப்பதற்காக பெரிய கூட்டமே கிளம்பி இருக்கிறது என்று தெரியாமல் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் பாவனேஷ். இப்பொழுதெல்லாம் ஏனோ அவனுக்கே தெரியவில்லை. அழுத்தமான தூக்கம் வந்து அவனை சூழ்கிறது.
வயதை ஒரு காரணமாக அவன் எடுத்துக்கொள்ள முடியாது. மிகவும் சிறு வயது காரன்தான். ஆனால் அவன் செய்த மோசமான சம்பவங்கள் பல. ஒன்றா இரண்டா கணக்கு வைத்துக்கொள்ள. அத்தனை நிகழ்வுகளையும் தாண்டி எப்படி அவனுக்கு ஆழ்ந்த தூக்கம் வருகிறது என்பதே தெரியவில்லை. அவன் படுத்திருந்த இடத்தில் நல்ல காற்றோட்டம் இருந்தது. குளிர்ந்த காற்று சுழன்று சுழன்று அவனை தீண்டியது. அந்த காற்றை அவனை தூக்கத்திலிருந்து எழுப்ப முயற்சித்துக் கொண்டிருந்தது. லேசாக அவன் கண் விழிக்கவும் செய்தான். திரும்பவும் தூங்கி போனான். அந்த அறையில் மிதமான வெளிச்சமே நிலவி இருந்தது. திரும்பவும் காற்று சுழன்றடித்தது. போர்வையை நன்றாக இழுத்து போர்த்தி கொண்டான். கண்களை சுருக்கி கொண்டான். மொத்த உடம்பையும் குறுக்கி கொண்டான். அந்த அறையின் மூலையிலிருந்து ஒரு குழந்தை சிரித்தது. அவன் புரண்டு படுத்தான். இன்னொரு முறை அந்த குழந்தை சிரித்தது. அடிமேல் அடி வைத்து அவனை நெருங்கியது. இது தெரியாதவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். இப்பொழுது ஒருவாறு தூக்கம் வந்தது. மிகவும் நெருங்கிய குழந்தை, அங்கிள் அங்கிள் விட்டுருங்க அங்கிள். அவன் கரத்தில் இருந்த துப்பாக்கியை பிடித்து கொண்டு கெஞ்சியது. படார் என்று தூக்கத்திலிருந்து எழுந்தான் அவன். அங்கே எந்த குழந்தையும் இல்லை. அவனுள்ளிருந்த பயம் மொத்தமும் வியர்வையாக வெளிவந்தது. இதயம் படபடத்தது. பலமாக மூச்சு வாங்கியது. அறை முழுவதையும் நோட்டம் விட்டான். ஏய் ஏய் என்று கத்தி பார்த்தான். லேசாகத்தான். ஆனால் எந்த ஒரு பதிலும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அருகிலிருந்த தண்ணீரை எடுத்து குடித்தான். திரும்பவும் கணீர் என்ற அந்த குரல். அங்கிள் அங்கிள். தலையை உலுக்கி கொண்டான். தன்னுடைய துப்பாக்கி எங்கே இருக்கிறது என்று பார்த்து கொண்டான். தலையணைக்கு கீழே அவன் எப்பொழுதுமே துப்பாக்கியை வைப்பதில்லை. படுக்கையில் எப்பொழுதும் அவன் கைக்கு எட்டும்படி வலதுபுறமாகவே துப்பாக்கியை வைத்திருப்பான். இன்றும் அப்படித்தான். எடுத்தான். உள்ளே தோட்டாக்கள் இருக்கின்றனவா என்று பார்த்தான். எல்லாம் சரியாக இருந்தது. கனவில் பார்த்த அதே துப்பாக்கி. அவனுடைய விருப்பமான துப்பாக்கி. துப்பாக்கியின் இரண்டு பக்கத்திலும் சிவப்பான ஒரு கோடு போட்டிருக்கும். இந்த மாடல் துப்பாக்கிகளை இப்பொழுது நிறுத்திவிட்டார்கள். தான் மட்டுமே இந்த துப்பாக்கியை வைத்திருக்கிறேன் என்று அவனுக்கு கௌரவம் அதிகமாக இருந்தது. வெளியே வந்து எட்டி பார்த்தான். நடந்ததெல்லாம் அவனுக்கு ஏற்பட்ட பிரமை என்பதை புரிந்து கொண்டான். வெளியே வந்து பார்த்தபொழுது அங்கே முரளிதரன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார். ஓசைப்படாமல் கதவை மூடினான். இன்னைக்கு தூங்கின மாதிரி தான். புலம்பியபடியே படுக்கையில் போய் அமர்ந்தான். பேசாம நம்ம துப்பாக்கியை கொடுத்துடலாமா, இல்லைன்னா எங்கேயாவது தூக்கி வீசிடலாமா? இந்த துப்பாக்கியை கையில வச்சிருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அதே யோசனை திரும்ப திரும்ப வருதோ. ஆனா இது ராசியான துப்பாக்கியாச்சே, எப்படி தூக்கி போடுறது? திரும்பவும் அரை வெளிச்சத்தில் துப்பாக்கியை பார்த்தான். இல்லடா, உன்னை தூக்கி போட மாட்டேன், கவலைப்படாம இரு. துப்பாக்கியை பழைய இடத்தில் வைத்தான். தூங்காமல் விழித்திருந்தான். சரியாக அவனுடைய வீடு இருக்கும் தெருவில் அவிராஜுடைய குழு வந்து இறங்கியது. மெதுவாக நடந்தார்கள். அந்த தெருவிலேயே இருக்கும் அரசாங்கத்தின் பழைய கட்டிடம் ஒன்றின் மாடியின் மீது ஏறி நின்று கொண்டார்கள். வசதியான பில்டிங் சார். சில நேரங்களில் தான் இப்படி லக்கு நம்மளுக்கு சாதகமா இருக்கும். பெரும்பான்மையான நேரங்கள்ல லக்குங்கிறது ரவுடிங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அப்படியா சார்? தலையிலா சொல்ற மாதிரி இருக்கு. தலையிலாவெல்லாம் சொல்லல, எக்ஸ்பீரியன்ஸு. இவர்கள் இங்கே வந்த நேரத்திற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பே திலீப்புடைய குழு பள்ளியின் மைதானத்தை வந்து அடைந்திருந்தார்கள். நம்மளோட அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டவுட் சார். வண்டியிலிருந்து இறங்காததற்கு முன்பே பேச தொடங்கினார்கள். யோ, முதல்ல சுத்தி யாராவது இருக்காங்களான்னு பாருங்க, அதுக்கப்புறமா உங்களோட பேச்செல்லாம் வச்சுக்கலாம். திலீப் காட்டமாக சொன்னார். மெதுவாக இறங்கி சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். யாரும் இன்னும் வரல சார். என்ன டவுட்டாமா? டவுட்டெல்லாம் இல்லை சார். நீங்க ஏற்கனவே பாவனேஷை பிடிக்க ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கு இப்ப என்ன? எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் சொல்லுங்க. சொல்றதில்ல என்ன இருக்கு? அவனை அன்னைக்கு நான் பிடிச்சிருந்தா இன்னைக்கு அவனை பிடிக்கிறதுக்காக திரும்பவும் வந்திருக்க மாட்டோம்ல. அதிலிருந்தே தெரிய வேண்டாம் என்ன நடந்ததுன்னு. இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா சொல்றேன். திலீப் உடல் நலத்திற்கு தீங்கான சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டார். புகைவிட்டபடியே பேசலானார். அன்னைக்கு நாங்க எதிர்பார்த்து போனது ஒன்று, நடந்தது ஒன்று. இதே மாதிரி தான் ஒரு வீட்டில் இருக்கான்னு தகவல் கிடைச்சது. நாங்களும் கிளம்பி போனோம். பாவனேஷ் மட்டுமே அவனுடைய வீட்டில் இருப்பதாகத்தான் தகவல் வந்திருந்தது. அவன் தனியாக இருக்க மாட்டான் என்பது திலீப்புடைய எண்ணம். ஆதலால் ஒரு பெரும்படையை தன்னுடன் அழைத்து கொண்டு போயிருந்தார். இந்த வீடு தானே? வண்டியிலிருந்து இறங்கிய திலீப் கேள்வி கேட்டார். ஆமா சார், ரவுண்ட் அப் பண்ணுங்க, அடிக்குரலில் சொன்னார். அவர் கட்டளைக்கு இணங்க பாவனேஷ் தங்கியிருந்த இடம் முழுவதுமாக சூழப்பட்டது. ஃப்ரெண்டு கதவு கிட்ட 3 பேர் நில்லுங்க. வீட்டுக்கு சைட்ல ஒரு கதவு இருக்குல்ல, அங்க 2 பேர் நில்லுங்க. வீட்டின் முன்கதவை மெல்லமாக தட்டினார்கள். யாரும் திறக்க மாட்டார்கள் என்று எதிர்பார்த்துத்தான் தட்டினார்கள். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை உடைக்கும் விதமாக கதவை திறந்தான் பாவனேஷ். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், கர்ஜித்தார் திலீப். அவன் 2 கைகளையும் தூக்கியபடியே பின்னோக்கி நகர்ந்தான். அசையாத,
எங்க நிக்கிறையோ அங்கேயே நில்லு. ஆனால் அவன் கேட்கவில்லை. மெல்லமாக பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தான். திலீப் வேகமாக முன்னோக்கி நகர்ந்தார். நகர்ந்ததும் அவன் சட்டென்று கீழே குனிந்தான். தரையில் போட்டிருந்த கார்பட்டை வேகமாக இழுத்தான். திலீப்புடைய 2 கால்களும் அந்தரத்தில் பறந்தது. முதலில் இடுப்புதான் தரையில் மோதியது. அதன் பிறகு முழு உடலும் விழுந்தது. அவர் விழுந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அவன் வேகமாக ஒரு அறையை நோக்கி ஓடினான். திலீப்புக்கு துணையாக ஒரு காவலாளி நின்று கொண்டார். மற்றவர்கள் எல்லாம் அவனை நோக்கி விரைந்தார்கள். ஓடிய பாவனேஷ் ஒரு அறையின் முன்பு போய் நின்றான். இடுப்பிலிருந்து துப்பாக்கியை எடுத்து கையில் வைத்து கொண்டான். சிரித்தபடியே அறை கதவை திறந்தான். உள்ளே சென்றதும் கதவை மூடினான். துப்பாக்கியை பிடித்தபடி சில காவலர்களும் ரைஃபிளை ஏந்தியபடி சில கான்ஸ்டபிள்களும் முன்னோக்கி நகர்ந்தார்கள். அறையை நெருங்கி நின்று கொண்டார்கள். சார், உங்களால் எந்திரிக்க முடியுமா? ஒன்றும் இல்லையா? வெறுப்புடன் சொல்லிவிட்டு வேகமாக எழுந்தார் திலீப். அவன் தப்பிச்சிடக்கூடாது. 2 வார்த்தைகளை வேகமாக உதிர்த்துவிட்டு திலீப்பும் அவன் ஓடி மறைந்து கொண்ட அறையை நோக்கி விரைந்தார். என்ன என்பதைப் போல காவலர்களை பார்த்து செய்கை காட்டினார். அவன் உள்ளதான் சார் இருக்கான் என்று கைகளை காட்டினார்கள். டேய், நீயா வெளியில வந்துட்டா நல்லது. சத்தமாக இப்படி சொல்லிவிட்டு வீட்டை சுத்தி இருக்கிறவங்கள கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க என்று மிதமான குரலில் கட்டளையிட்டார். அவசரப்படாதீங்க திலீப், வெளியில வரத்தானே போறேன். கதவை எட்டி உதைத்து திறந்தார் திலீப். திடுக்கிட்டு போனார். உள்ளே அவர் பார்த்த காட்சி அப்படி. அந்த அறையின் உள்ளே 6-7 குழந்தைகள் இருந்தன. அதில் 6 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியை மட்டும் தனக்கு அருகில் வைத்திருந்தான் பாவனேஷ். எல்லாரும் துப்பாக்கியை கீழே போடுங்க, பாவனேஷ் கட்டளையிட்டான். முதலில் துப்பாக்கியை கீழே போட்டது திலீப் தான். துப்பாக்கிகளை கீழே போட்டவுடன் அவர்களை கேவலப்படுத்தும் விதமாக சிரித்தான். ஹலோ போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கொஞ்சம் நகர்றீங்களா? அருகில் இருந்த சிறுமியை வேகமாக தன் பக்கம் இழுத்தான். சிறுமியின் நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்தான். என்ன குழந்தை, போலாமா? அவள் பெரும் குரல் எடுத்து அழுதாள். அழக்கூடாது, நான் தானே கூட்டிட்டு போறேன். அங்கிள், அங்கிள், என்னை விட்டுருங்க. அங்கிள், உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். அங்கிள், என்னை விட்டுருங்க, பயமா இருக்கு அங்கிள். இங்க பாரு பாப்பா, இவங்களையெல்லாம் கொஞ்சம் நகர சொல்லு. நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். அங்கிள், எல்லாரும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. இவரு என்னை பயமுறுத்துறாரு, பயமா இருக்கு. ஒன்னும் இல்லடா கண்ணா. டேய், குழந்தைய விடுறா. பல்லை கடித்து கொண்டு பேசினார் திலீப். பாப்பா என்ன சொல்றாளோ அதை ஃபாலோ பண்ணுங்க. திலீப் கோபத்துடன் காவலர்களை நோக்கி திரும்பினார். எல்லாரும் கொஞ்சம் வழிவிடுங்க சார், அவன் தப்பிச்சிருவான். திலீப் பாவனேஷின் பக்கம் திரும்பினார். நாங்க வழிவிடுறோம், ஆனா அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு கிளம்பிரு. விட்டுட்டா நீங்க என்ன விட மாட்டீங்களே. சொல்லியபடியே எழுந்து நின்றான். வாடா பாப்பா, போலாம். நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்தபடியே சிறுமியை அழைத்து சென்றான். திலீப்பை தாண்டி போகும்பொழுது அவரை பார்த்து ஏளனமாக சிரித்தான். குழந்தைக்காக அதை அவர் பொறுத்து கொண்டார். அங்கிள், என்னை காப்பாத்துங்க பிளீஸ். குழந்தை கெஞ்சியதுதான் மாயம். திலீப் பாவனேஷுடைய கழுத்தை பின்புறமாக இருந்து வளைத்து பிடித்தார். குழந்தைய அந்த பக்கம் இழுங்க. இன்னொரு காவலர் குழந்தையை லாவகமாக பிடித்து தூக்கினார். அங்கிருந்து குழந்தையுடன் நகர்ந்து விட்டார். திலீப் பாவனேஷுடைய கழுத்தை கைகளாலேயே இறுக்கினார். மேலும் 2 பேர் பாவனேஷுடைய 2 கைகளையும் அசைக்க முடியாதவாறு பிடித்து கொண்டார்கள். அவன் கால்களை பலமாக தரையில் ஊன்றி இடதும் வலதும் தன்னை பிடித்து கொண்டிருந்த மூவரையும் நகர்த்தினான். அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தரையிலிருந்து பலமாக குதித்தான். மூவரையும் தரையில் தள்ளினான். அதற்குள் மற்றவர்கள் சூழ்ந்து கொள்வார்கள் என்பதால் தன்னுடைய துப்பாக்கியை தரையிலிருந்து கையில் எடுத்துக்கொண்டான். யோசிக்காமல் சுட்டான். காவலர்கள் அவனை நெருங்கவே பயந்தார்கள். துளியும் தாமதிக்காமல் அவன் எழுந்து நின்றான். அவனுடைய வலியை மறைத்து கொண்டு ஒரு காவலாளி இடைப்பட்டார். இவன் யோசிக்காமல் அவரை நோக்கி சுட்டான். கைகளிலிருந்து ரத்தம் பீரிட்டது. அதற்கெல்லாம் தயங்காத அவர் அவன் மீது அப்படியே பாய்ந்து அவன் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை பிடித்து கொண்டார். பலம் கொண்டு இருவரும் போராடினார்கள். துப்பாக்கி மேலும் கீழும் போனது. எதிர்பார்க்காத நேரத்தில் ட்ரிகரை அழுத்தி விட்டான் பாவனேஷ். ஆவென்று சிறுமி அலறினாள். திரும்பி பார்த்தார்கள். அவர்கள் எக்குத்தப்பாக அழுத்தியிருந்த துப்பாக்கியின் தோட்டா நேரடியாக சிறுமியின் கால்களை துளைத்திருந்தது. அதை பாவனேஷுடன் போராடி கொண்டிருந்த காவலர் ஒரு நொடி சண்டையை மறந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பாவனேஷ் அவரை தள்ளிவிட்டான். முழு வேகத்தில் ஓடினான். திலீப் அவனுடைய முதுகில் ஓடிப்போய் எட்டி உதைத்தார். அவன் வீட்டிற்கு வெளியே போய் விழுந்தான். குழந்தையை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேருங்க, எப்படியும் அவன் தப்பித்து விடக்கூடாது என்று அவர் மொத்தமாக அவன் மீது பாய்ந்து அவனை நகர விடாதவாறு பிடிக்கலாம் என்று நினைத்தார். அதற்காக தாவினார். அவன் துப்பாக்கியை தரையில் இருந்தபடியே ஒரு முறை சுண்டினான். தோட்டா வீட்டின் மேற்கூரையில் பாய்ந்தது.
வீட்டின் பழைய முன்கூரை அப்படியே கலன்று விழுந்தது. திலீப் அதனுள் சிக்கிக் கொண்டார். பயங்கரமான புழுதி கிளம்பியது. வீட்டிற்கு முன்புறமாக நின்று கொண்டிருந்த 2 காவலர்களும் சிக்கிக் கொண்டார்கள். அங்கிருந்து வேகமாக நெடுஞ்சாலையை நோக்கி ஓடினான் பாவனேஷ். அங்கே அவனுக்காக ஒரு ஜீப் காத்து கொண்டிருந்தது. ஜீப்பில் ஏறி தப்பித்து விட்டான். மிகவும் சிரமப்பட்டுத்தான் இன்ஸ்பெக்டர் திலீப்பையும் காவலர்களையும் மற்றவர்கள் காப்பாற்றினார்கள். சார், இந்த விஷயமெல்லாம் இன்ஸ்பெக்டர் அவிராஜுக்கு தெரியுமா? இந்த விஷயம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த குழந்தைய காப்பாத்தினீங்களா சார்? காப்பாத்தியாச்சு. ஆனா உடம்புல இருந்து ரொம்ப ரத்தம் போயிருந்தது. எப்படியோ சார், குழந்தைய காப்பாத்தினீங்களே. குழந்தைய காப்பாத்தினது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த குழந்தை பயங்கரமான டிராமால மாட்டிக்கிச்சு. குழந்தைய பயத்திலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வீட்டுக்குள்ள இருந்த குழந்தைங்க அவங்களையும் காப்பாத்தியாச்சு. இப்பவும் அவன் அதே தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கானா சார்? இல்ல, விட்டுட்டான். குழந்தைய கடத்துறதை விட்டுட்டு வேற என்ன பண்றான்? ரவுடிசம். அவனை பிடிச்சே ஆகணும் சார். இன்னுமே அந்த குழந்தை ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. துப்பாக்கியை பார்த்து ரொம்பவுமே பயந்து போயிருச்சு. அவளோட வயசு குழந்தைங்க டம்மி துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா கூட பயந்துக்கிறா. குண்டடிப்பட்ட இடத்துல வேற காயமாகி இருக்கு. அந்த தழும்ப பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு பயமா இருக்கு. அதுக்காகவே அவனை ஏதாவது பண்ணணும். அவனை பிடிச்சி ஜெயில போட்டோம்னா முதல் வேலையா நான் அந்த குழந்தைகிட்ட போய் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் அன்னைக்கு அந்த குழந்தையோட கண்ணை பார்த்த பயம் அப்படி. அந்த குழந்தை ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கலாம்னு நினைச்சேன் சார். நீங்களே அதுக்கு உண்டான பதிலையும் தந்துட்டீங்க. காலை பொழுது மெதுவாக விடிந்து கொண்டிருந்தது. பாதி தூக்கமும் பாதி விழிப்புமாய் நேரத்தை கடத்திவிட்டு எழுந்தான் பாவனேஷ். குளித்து முடித்து தயாராகி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவனை பார்க்க அவனுடைய கேங்கிலிருந்து மிகவும் முக்கியமான நபர்கள் வந்திருந்தார்கள். என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க? பயந்து போனவனாய் கேட்டான் பாவனேஷ். இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் இல்ல, அதனாலதான் பார்த்து கிஃப்ட் கொடுத்துட்டு போலாம்னு வந்தோம். என்ன கிஃப்ட நீங்க கொடுக்க போறீங்க? வெறுப்புடன் கேட்டான். வந்திருந்தவர்கள் எல்லாம் அவனை விட வயதில் மூத்தவர்கள். அதை பற்றி அவன் கவலை கொள்ளவும் இல்லை. மரியாதை இல்லாமல் பேசிக் கொண்டிருந்தான். என்ன கிஃப்ட்னு கேட்டேன். குழுவில் இருந்தவர்கள் மாற்றி மாற்றி தங்களை பார்த்து லேசாக சிரித்து கொண்டார்கள். நீ ரொம்ப நாளா கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த, ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் நாங்க இப்போ உனக்கு கிஃப்டா எடுத்துட்டு வந்திருக்கோம். கத்தையாக கையில் வைத்திருந்த கோப்புகளை பாவனேஷிடம் கொடுத்தார்கள். முரளை கூப்பிடுங்க. முரளி அந்த இடத்திற்கு அவசரமாக வந்து சேர்ந்தார். என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க? இன்னைக்கு பாவனேஷோட பிறந்த நாள். அதை எல்லாரும் மறந்துட்டீங்களா? புதுசா கேட்குற மாதிரியே ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு இருக்கீங்க. முரளி, அவங்க பேசுறதையெல்லாம் விடு, இதை படிச்சு காட்டு. கண்ணாடியை போட்டுக்கொண்டு முரளி அந்த கோப்புகளை படித்து பார்த்தார். நல்ல விஷயம்ப்பா. நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தியே அந்த டிம்பர் கான்ட்ராக்ட், அதை இவங்க உனக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. நிஜமாவா? அட, உங்ககிட்ட எதுக்குப்பா நாங்க பொய் சொல்ல போறோம்? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பாவனேஷ் நன்றி சொல்லாமல் அனைவரையும் பார்த்து லேசாக சிரித்தான். வாங்க, எல்லாரும் உட்காரலாம். இன்னைக்கு சாப்பாடு, நைட்டு தூக்கம் எல்லாம் நம்ம வீட்டில தான். அனைவரும் ஏதோ யோசனையுடன் அமர்ந்தார்கள். என்ன விஷயம், எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லப்பா, நேற்றுக்கு நைட்டு நடந்த சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்டோம். சரி, அதுக்காக நீங்களாம் இதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க? நாங்களும் அதே பிளான்ல தான் வந்தோம். இங்க பாரு, பிறந்த நாளுங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வருது. நிலைமை தெரியாம அவனுங்க தான் லூஸ் தனமா பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா நீங்களும் அதையே பண்ணா எப்படி? போலீஸை பார்த்து பயப்படுறியா? பயப்படுறதுங்கிறத என்னோட அகராதியிலேயே இல்லை. அப்புறம் என்ன, எதுக்கு நாமளா போய் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கணும்னு பார்க்குறேன். போலீஸ் எல்லாம் வரமாட்டாங்கப்பா. நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். இன்னைக்கு உன்னோட பர்த்டேவை ஜமாய் பண்ணிடலாம். அதெல்லாம் வேண்டாம். ஏப்பா, எங்க வயசுக்கு ஒரு மரியாதை இல்லையா? மீசையை முறுக்கிவிடியே ஒருவர் கேட்டார். மரியாதை இருக்கிறதுனால தான் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஃபங்க்ஷனை எப்படி நடத்தலாம்னு சொல்லு. ஆனால் ஃபங்க்ஷனை நடத்தவே கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. அதுக்கு உனக்கு உரிமை இல்லை. போன வருஷம்தான் பயந்து பயந்து நடத்தணும். இந்த தடவை எதுக்காக பயந்துக்கணும்? எதிரி டீம்ல யாரும் இல்லையே, நாமளாதான் அப்படி நினச்சிக்கிறோம். எல்லாம் எங்கேயாவது பதுங்கி இருப்பானுங்க. யாரை பார்த்தும் பயப்படாத. ஃபங்க்ஷனை எப்படி நடத்தலாம்னு மட்டும் சொல்லு. என்னதான் அவனுடைய கேங்கின் நாட்களை வெளியில் மதிக்காததைப் போல அவன் காட்டிக்கொண்டாலும் உள்ளே மனதார மதித்துத்தான் வந்தான். அவர்களுடைய பேச்சை கேட்டுத்தான் முக்கியமான பல முடிவுகளை எடுத்திருக்கிறான். இப்பொழுது அவர்கள் பிறந்த நாள் விழாவை நடத்த வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துவது ஒரு வகையில் பாவனேஷிற்கு அசௌகரியமாக இருந்தது. இருந்தாலும் அவர்களை எதிர்த்து கொள்ள முடியாதே. ஆதலால் சரி என்று ஒப்புக்கொள்ளும் மனநிலைக்கு வந்தான். முரளிதரனை திரும்பி பார்த்தான். அவனும் கண்களாலேயே சரி என்று சொன்னான். இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், அடிக்குரலில் சொன்னான் பாவனேஷ். என்ன சொன்ன? சரியா கேட்கல. ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு சொன்னேன். எப்படி பண்ணலாம்னு சொல்லு. முதல்ல போலீஸ் நடமாட்டமா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணும். இன்ஃபார்மரை கூப்பிட்டு கேளுங்க.
அவன் என்ன சொல்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வைக்கலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். என்னப்பா இப்பதான் வைக்கலாம்னு சொன்ன? ஸ்கூல் கிரவுண்டில் வைக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். இன்ஃபார்மரிடம் பேசினார்கள். போலீஸா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீங்களே இப்பதானே வந்திருக்கீங்க, அதுக்குள்ள எப்படி போலீஸுக்கு தெரியும்? விசாரிச்சு சொல்லு. அந்த இன்ஃபார்மர் விசாரித்தான். என்னது, ஸ்டேஷன்ல யாரும் இல்லையா? வேற ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்களா? எதுக்காக? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்ஃபர்மேஷன் பக்காதானே? இன்ஃபர்மேஷன்லாம் பக்காதான். எங்க காசு தான் வரமாட்டேங்குது. நீ கொடுக்கற அறகுறை இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு காசு வேற. போனை வை, பணத்தை அனுப்பி விடுறேன். இன்ஃபார்மர் பணத்தை அனுப்பிவிட்டு பாவனேஷுடைய கேங்கிற்கு திரும்பவும் தொலைபேசியில் அழைத்தான். ஸ்டேஷனை பத்தி விசாரிச்சு பார்த்துட்டேன், எல்லாரும் வேற ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்களாம்மா. என்ன விஷயம்னு தெரியல. சரி, நீ போனை வை. ஐயா காசு? அலையாத. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. இன்ஃபார்மர் கிட்ட பேசியாச்சு. சரி, நம்ம பசங்களை அனுப்பி எங்கேயாவது போலீஸ் தளம் தெரியுதான்னு பார்த்துட்டு வர சொல்லுங்க. கூட்டம் கூட்டமாக பாவனேஷுடைய ஆட்கள் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். சிலர் வீட்டிலிருந்து இறங்கி தெருவில் நடக்க தொடங்கினார்கள். சார், அவனுங்க இங்கதான் வர மாதிரி தெரியுது, பயப்படாதீங்கயா, வந்தா என்ன, அப்படியே அமுத்திடலாம். பாவனேஷுடைய ஆட்கள் தெரு முழுவதையும் அளந்தார்கள். அந்த பழைய கட்டடத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அங்க ஒன்றும் இருக்காதே, எதுக்கும் பார்த்துடலாமே. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். சார், அவனுங்க இங்கதான் வரானுங்க, எல்லாரும் கொஞ்சம் தயாரா இருங்க. அவனுங்க இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதனால இந்த ரூமை விட்டு நம்ம வெளியில போக போறதில்ல. அவிராஜுடைய ஆட்கள் பதுங்கினார்கள். பாவனேஷுடைய கூட்டம் அவர்கள் இருக்கும் இடம் வரை வந்தது. அவிராஜ் அப்பொழுது அருமையான ஒரு யோசனையை கையாண்டார். தன் பாக்கெட்டில் இருந்த சிறிய காகிதத்தை கசக்கி சீலிங்கை நோக்கி விட்டெறிந்தார். சீலிங்கில் ஒட்டி கொண்டிருந்த 100க்கும் மேற்பட்ட பட்சிகள் சிறகடித்து வேகமாக பறக்க தொடங்கியது. நேரடியாக பாவனேஷுடைய ஆட்களை மோதிக்கொண்டு பறந்தது. இதுக்குதான் நான் வரவேண்டாம்னு சொன்னேன். அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. சொல்லியபடியே ஒருவன் திரும்பினான். எங்க போற? அதான் பார்த்தாச்சுல்ல. எங்க பார்த்தோம்? மேல பார்க்கலையே. அதான் முகத்துல மோதிட்டு போச்சு. அதுக்கு பாலடைஞ்ச பில்டிங்ல உன்னோட பாட்டி தான் இருக்கும். அதுவும் சரிதான். என்ன சரிங்கிறான்? டேய், எங்க பாட்டி பத்தியா பேசுன? பாட்டி பத்தி தானே பேசுன. இப்படியே மாற்றி மாற்றி தேவையில்லாமல் பேசிக்கொண்டே அவர்கள் இறங்கி போனார்கள். துப்பாக்கியை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு அறையின் வாசலில் மறைந்து நின்றபடியே இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் அவிராஜ். சார், எப்படியோ அவனுங்கள போக வச்சிட்டீங்க, அமைதியா இருங்க, அவங்க திரும்பி வந்துட போறாங்க. பாவனேஷோட ஆளுங்கள்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறமா திலீப்போட டீமுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க டீம்ல இருந்து ஒரு ஆளை நேரடியா அந்த பொண்ணுங்க தங்கி இருக்கிற லாட்ஜுக்கு போக சொல்லுங்க. ஓகே சார். அந்த பொண்ணுங்க மூலமா நம்மளுக்கு ஏதாவது தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபங்க்ஷன் ஒரு வேளை நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணுங்களும் அங்க போவாங்கல்ல. எஸ் சார். அதனால அந்த பொண்ணுங்க கிட்ட பேச சொல்லுங்க. எஸ் சார். பாவனேஷுடைய ஆட்கள் அவனிடம் திரும்பி போனார்கள். என்ன, எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? பார்த்தாச்சுண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் பார்க்க போனவங்க சில பேர் வரல. இந்த ஏரியா ஓகே தான். எப்போ ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்? சாயந்தரம் வச்சுக்கலாமா? கேங்குடைய முக்கிய நபர்கள் கேட்டார்கள். சாயந்தரம் வேண்டாம், நைட்டே வச்சுக்கலாம். எப்பா, இது பிறந்தநாள் பார்ட்டி, பிறந்தநாளே முடிஞ்சிரும் போலையே. முடிஞ்சாலும் பரவாயில்ல, நைட்டு வச்சுக்கலாம். சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம். ஏற்பாடெல்லாம் நீ பார்க்கலையே? நேற்றுக்கே பார்த்தேன். போஸ்டரு பேனருன்னு மண்டகாய வச்சிட்டானுங்க. விடியா, நம்ம பசங்க தானே. தலையசைத்தான் பாவனேஷ். பாவனேஷுடைய பிறந்தநாள் விழாவிற்கு தேவையான ஏற்பாடுகள் மிகவும் கொண்டாட்டத்துடனும் துரிதகதியிலும் நடந்து முடிந்தது. மாலை வந்தது. என்ன சார், இன்னும் பாவனேஷ் வீட்டுக்கிட்ட எந்த மூமெண்ட்டுமே இல்லை? அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்குது. அவிராஜ் யோசித்தார். நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ சார், வேண்டாம், சும்மா இருங்க. தைரியமாக அவர்கள் பதுங்கி இருந்த பழைய கட்டிடத்திலிருந்து வெளியே வந்தார். மிகவும் சாதாரணமாக நடந்தார். பாவனேஷுடைய வீட்டை கடக்கும் பொழுது யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தார். யாருமே இல்லை. பாவனேஷுடைய கார் இருக்கிறதா என்று பார்த்தார். கார் இருந்தது. ஆனால் அவன் வழக்கமாக பயன்படுத்தும் கார் மட்டுமே வீட்டில் இருந்தது. இன்னொரு காரை காணவில்லை. அதை பார்த்ததும் அவிராஜிற்கு விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்கியது. திரும்பவும் அவர் தங்கியிருந்த இடத்திற்கே வந்தார். யாரும் தன்னை பார்க்கவில்லை என்று ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டுதான் அந்த இடத்திற்கே அவர் வந்திருந்தார். என்ன சார், திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்க? அதை விடு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வீட்டில் பாவனேஷ் இல்லை. அப்போ நம்ம எதுக்காக சார் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? நேற்றுக்கு நைட்ல இருந்தே அவன் இங்கே இல்லையா? அப்படிதான் நினைக்கிறேன். என்ன சார் இப்படி ஆகிடுச்சு? இந்த மாதிரியெல்லாம் ஆகிறது தான். திலீப் டீமுகிட்ட பேசுனீங்களா? பேசணும் சார். கிரவுண்டில் வேலை நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அந்த பொண்ணுங்கிட்ட பேசுனாங்களா? பேசியிருக்காங்க சார். பேசி பார்த்ததில்ல, நைட்டில் தான் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சார். டைம் இனிமேல் சொல்கிறதா சொல்லியிருக்காங்களாமா சார்? திலீப், நான் தான் பேசுகிறேன். இங்கே பாவனேஷ் அவனோட வீட்டில் இல்லை. அப்புறம் எங்கே போயிருப்பான்? ஒருவேளை ஃபங்க்ஷனுக்கு வராமல் விட்டுருவானோ? வருவான்னு தான் நினைக்கிறேன்.
எதுக்கும் நீங்க அங்கிருந்து கிளம்பிடாதீங்க. நீங்க டைட்டா அங்க வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நாங்களும் அங்கதான் வந்துட்டு இருக்கோம். பாவனேஷ் எங்கேன்னு போய் நீங்க தேடலாம்ல? இல்ல, தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் சரியா வராது. அவங்க வரானான்னு பார்க்கலாம், அதுதான் சரி. சரி வாங்க, நீங்க சேஃபா தானே இருக்கீங்க, நாங்க சேஃபா தான் இருக்கோம். ஓகே. அவிராஜும் அவருடைய குழுவும் ஒவ்வொரு ஆளாக கட்டடத்தை விட்டு வெளியே வந்தார்கள். யாரும் பார்க்காத வண்ணம் நடந்து தாங்கள் ஜீப்பை நிறுத்தியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அதை எடுத்துக்கொண்டு வேகமாக பள்ளியின் மைதானத்திற்கு விரைந்தார்கள். திலீப் எங்க இருக்காருன்னு கேளு. சார், அவங்க கிரவுண்டுக்கு வலது பக்கமா இருக்கிற முள்ளுக்காட்டுல மறைஞ்சிருக்காங்களாமா சார். நம்மளும் அங்க போலாம். ஜீப்பை பத்திரமா பார்க் பண்ணிருங்க, ரொம்ப தூரமா எடுத்துட்டு போயிடாதீங்க. அவிராஜுடைய குழு திலீப் இருந்த இடத்தை அடைந்தார்கள். அங்கிருந்து மைதானம் முழுவதையும் பார்க்க முடிந்தது. சார், அங்க பாருங்க, அவன் வரான். யாரு? அவிராஜ் திரும்பினார். முரளிதரன் எதுக்கு இப்ப வரான்? ஃபங்க்ஷனோட ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்க வந்திருப்பான் சார். இன்னைக்கு எவன் மாற்றானோ அத்தனை பேரையும் தூக்கிடலாம். கைது செய்யறதுக்கு அடைஞ்சலா இருந்தாங்கன்னு சொல்லி முக்கியமான ரவுடிங்களை எல்லாம் தூக்குறது தான் நம்மளோட வேலை. மறைஞ்சு நின்னுக்கங்க. அந்த முரளி மற்றவங்க மாதிரி கிடையாது. நேரம் மிகவும் மெதுவாக உருண்டது. விழா தொடங்கியது. ஏற்கனவே மைதானத்தில் இருந்த பள்ளியுடைய மேடையில் 2 பெண்கள் நடனமாட தொடங்கினார்கள். அவர்கள் நடனமாடுவதற்கு ஏதுவாக ஸ்பீக்கரில் பாட்டுகள் போட்டார்கள். அதிகமாக சத்தமில்லை. அங்கே குழுமியிருந்த 50க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மட்டும் கேட்கும்படியாகவே சத்தம் இருந்தது. பெண்கள் தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களை பார்த்து கூட்டத்தில் இருந்த ரவுடிகளும் ஆடிக்கொண்டிருந்தார்கள். பாருங்க சார், கவர்மெண்ட் ஸ்கூலோட ப்ராப்பர்ட்டியை எப்படி யூஸ் பண்றானுங்கன்னு. அதுல உங்களோட கவனத்தை செலுத்தாதீங்க. பாவனேஷ் வரானான்னு மட்டும் பாருங்க. அவர்கள் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். பாவனேஷ் காரில் இருந்து வெளியே இறங்கினான். ரவுடிகள் ஆரவாரம் செய்தார்கள். சார், இவனை இப்ப விட்டா பிடிக்க முடியாது, வாங்க போலாம். இருங்க திலீப், அவசரப்படாதீங்க. அவன் கிளம்பிட்டானா பிடிக்க முடியாது. பொறுமையா இருங்க, நான் சொல்லும் போது போன போதும். தலையை ஒரு பாம்பு போல இடதும் வலதும் அசைத்து கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தார் அவிராஜ். சரியான நேரத்திற்காக அவர் காத்து கொண்டிருந்தார். மேடையில் நடக்கும் நடனத்தை கவனித்தபடியே பாவனேஷ் வந்து ஒரு பெரிய இருக்கையில் அமர்ந்தான். எல்லாரும் ரெடியா இருங்க. 2 நிமிடங்கள் கழித்து நாங்க ரெடி சார். நாம இந்த செவரை தாண்டி குதிக்க போறோம். ஓடி போய் அவங்கள ரவுண்டப் பண்ண போறோம். நாம ரவுண்டப் பண்ணும்போது நம்மளை யாரும் ரவுண்டப் பண்ணாம இருக்கணும். அதில் கவனமா இருங்க. சேஃப்டிக்காக ஒரே ஒரு ஆள் மட்டும் இங்கேயே இருங்க. நான் இருக்கேன் சார். ஓகே, எல்லாரும் ரெடியா? முதலில் கம்பீரத்துடன் அவிராஜ் சுவரை தாண்டி குதித்தார். அதே போல அடுத்தது திலீப். அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய குழு முழு வேகத்துடன் ஓடினார்கள். குழுமியிருந்த 50 பேரை மிகவும் சாதாரணமாக சுற்றி வளைத்தார்கள். யாரும் அசையக்கூடாது. நாங்க பாவனேஷை அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்கோம். சில ரவுடிகள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்திகளை கையில் எடுத்துக்கொண்டார்கள். சில ரவுடிகள் வேகமாக திலீப்புடைய குழுவில் இருந்தவர்களை தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடினார்கள். தப்பிச்சு ஓடுறவங்க மேல கவனம் செலுத்தாதீங்க. நம்மளோட கவனமெல்லாம் பாவனேஷ் மேலதான் இருக்கணும். ரவுடி கூட்டத்தில் இருந்த சில பேர் தப்பித்து ஓட தொடங்கியதும் அங்கே ஒரு குழப்பம் நிலவியது. கத்தி வைத்திருந்த ரவுடிகள் காவலர்கள் மீது பாய்ந்தார்கள். பாவனேஷ் காரை நோக்கி ஓடத் தொடங்கினான். கத்தி வைத்திருந்த 2 ரவுடிகள் அவிராஜை நோக்கி விரைந்தார்கள். அவிராஜ் 2 பேருடைய கழுத்துகளையும் ஒரே நேரத்தில் பிடித்து கால்களை தரையில் உதைத்து வேகமாக குதித்து அவர்களை கீழே தள்ளினார். எதிர்ப்படும் ரவுடிகளுடன் சண்டை ஓட்டுக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக பாவனேஷ் தப்பித்து விடுவான் என்பது அவருக்கு தெரியும். திலீப், நீங்க என் கூட வாங்க. திலீப் வேகமாக ஒரு ரவுடியின் மூக்கை உடைத்துவிட்டு அவிராஜை பின்தொடர்ந்து ஓடினார். அதற்குள் பாவனேஷ் காரை நெருங்கி இருந்தான். அவிராஜ் உச்சபட்ச வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தார். அவரும் அடுத்ததாக காரை நெருங்கியவுடன் அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தன் துப்பாக்கியை எடுத்தான். அவிராஜ் மற்றும் திலீப்பை நோக்கி சுட்டான். குறிப்பிட்ட இடங்களை தவிர மற்ற இடங்களில் இருட்டு கவ்வியிருந்ததால் அவனுடைய குறிகள் தவறியது. காரை ஒரு முறை சுற்றி வந்து ஓட்டுநர் இருக்கையில் ஏறி அமர்ந்தான். அவிராஜ் வேகமாக காருடைய மறுபக்கத்து கதவை திறந்தார். பாவனேஷை தன்னுடைய பக்கத்திலிருந்து எட்டி உதைத்தார். அவன் ஸ்டேரிங்கை பலமாக பிடித்திருந்ததால் அவன் முழுவதுமாக மறுபக்கம் விழாமல் பாதி மட்டுமே வேகமாக சாய்ந்தான். அதில் அவனுடைய தலை காருடைய மேற்கூரையில் மோதிவிட்டது. அவ்வளவு வேகமாகவும் பலமாகவும் அவிராஜ் உதைத்திருந்தார். அவனுக்கு தலையிலிருந்து லேசாக ரத்தம் வரத் தொடங்கியது. கண்கள் சரியாக தெரியவில்லை. மங்கள் அடித்தது. கண்களை சுருக்கி சுருக்கி விரித்தான். அப்பொழுதும் அந்த மங்கலான தன்மை கண்ணை விட்டு போகவே இல்லை. காரை ஓட்ட முடியாது என்பது அவனுக்கு புரிந்தது. இறங்கினான். இருட்டான திசையை நோக்கி வேகமாக ஓடினான். திலீப்பும் அங்கே வந்திருந்ததால் அவர் பாவனேஷை துரத்தி கொண்டு ஓடினார். அவரை தொடர்ந்து அவிராஜும் விரைந்தார். 2 குழுவில் இருக்கும் நபர்களும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள்.
குத்துமதிப்பாக 4 திசைகளிலும் துப்பாக்கியை எடுத்து சுட்டான் பாவனேஷ். நல்ல வேளையாக ஒரு தோட்டா கூட காவலர்கள் மீது பாயவில்லை. மைதானத்துடைய காம்பவுண்ட் சுவரை தாண்டி குதித்தான். முள்ளுக்காட்டிற்குள் ஓடத் தொடங்கினான். அங்கே ஏற்கனவே நின்று கொண்டிருந்த காவலர் அவனை பாய்ந்து பிடித்தார். மழை திடீரென்று எதிர்பார்க்காமல் சட்டென்று பெய்யத் தொடங்கியது. காவலரும் பாவனேஷும் வேகமாக தரையில் உருண்டார்கள். மழை வலுத்து பெய்தது. அவிராஜும் திலீப்பும் மற்றவர்களும் காம்பவுண்ட் சுவரை தாண்டி குதித்தார்கள். மாற்றி மாற்றி இருவரும் உருண்டதில் பாவனேஷ் காவலரை கீழே தள்ளிவிட்டு மேலே வந்துவிட்டான். அவருடைய முகத்தில் தன்னுடைய துப்பாக்கியின் கீழ்ப்பகுதியை வைத்து கருணையே இல்லாமல் தாக்கினான். அப்பொழுது அவனுக்கு அவிராஜும் மற்றவர்களும் குதிக்கும் சத்தம் கேட்டது. எழுந்து வேகமாக ஓடினான். என்ன ஃபாலோ பண்ணி வராதீங்க, வந்தா எல்லாரையுமே சுட்டுருவேன். ஏன் இன்னும் கண்கள் மங்களாக இருக்கிறது? அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அது ஒரு பெரும் இடைஞ்சலாகவே இருந்தது. வராதீங்க. திரும்பவும் தனக்கு தோன்றியபடி சுட்டான். முள் மரங்களின் மீது தோட்டாக்கள் பட்டு தெரித்தது. வேண்டாம், ஓடாத, உன்னால தப்பிக்க முடியாது. அவிராஜ் முழு வேகத்தில் ஓடி அவனை மிகவும் நெருங்கிவிட்டார். அவனுக்கும் அவருக்கும் 10 அடி தொலைவுதான் வித்தியாசம் இருந்தது. சட்டென்று ஓடிக்கொண்டிருந்த பாவனேஷ் நின்றான். அவிராஜை நோக்கி துப்பாக்கியை திருப்பினான். எல்லாம் மங்களாக தெரிந்தது. யாரும் பக்கத்துல வராதீங்க, சுற்றுவேன். வேணா, நான் சொல்றத கேளு. உன்னை நாங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டோம். தேவையில்லாம சுட்டு பிரச்சனைய அதிகப்படுத்திக்காத. யாரும் பக்கத்துல வராதீங்க. மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது. ஒரு முறை அவன் வானத்தை பார்த்தான். கண்கள் எரிந்தது. அவர்கள் நெருங்க நெருங்க மரணமே அவனை நெருங்கிவிட்டதைப் போல உணர்ந்தான். சொன்ன கேட்க மாட்டீங்கல்ல? கண்களை ஒரு முறை ஆழமாக மூடி திறந்தான். 6 வயது சிறுமியுடைய முகம் மனதில் வந்து போனது. கண்களை திறந்தான். அந்த குழந்தையுடைய முகம் ஞாபகத்திற்கு வந்தது. துப்பாக்கி கோபமாக இருப்பதைப் போல சூடாக இருந்தது. அப்பொழுது அவனுள் ஒரு குரல் கேட்டது. அங்கிள், அங்கிள். ட்ரிகரை அழுத்தினான். டம் என்ற சத்தத்துடன் பாவனேஷுடைய துப்பாக்கி வெடித்தது. துப்பாக்கியிலிருந்து வெடித்து சிதறிய கூர்மையான பாகங்கள் பாவனேஷுடைய தொண்டையிலும் கண்ணிலும் பாய்ந்தது. பயங்கரமாக அலறினான். அப்படியே தரையில் விழுந்தான். ரத்தம் கண்களிலிருந்தும் தொண்டையிலிருந்தும் பெருக்கெடுத்தது. அவனுடைய கை இரத்த சிவப்பாகி சிதைந்திருந்தது. அவிராஜும் திலீப்பும் மற்றவர்களும் நெருங்கினார்கள். வினோதமான சத்தம் அவனுடைய தொண்டையிலிருந்து எழுந்தது. சில நொடிகளுக்கு பிற்பாடு பாவனேஷ் இறந்து போனான். அவிராஜ் அதை பார்த்து பெருமூச்சு விட்டார். திலீப் என்ன சொல்வது என்று தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தார். ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் படி என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள். நாங்கள் பாவனேஷை சுட்டு வீழ்த்தவில்லை, அவனாகவே துப்பாக்கி வெடித்து இறந்து போனான் என்பதை உறுதிப்படுத்த அவிராஜும் திலீப்பும் மிகவும் போராடினார்கள். அவர்களுக்கு துணையாக இருந்தது தடவியல் துறை மட்டும்தான். அவனுடைய துப்பாக்கியை சோதனையிட்டதில் அதிகப்படியான மண்ணும் மழை நீரும் துப்பாக்கியில் நிரம்பி இருந்ததால் தான் அது வெடித்திருக்க கூடும் என்று அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அறிக்கையை படித்துவிட்டு அவனோட துப்பாக்கிக்குள்ள எப்படி மண்ணு போயிருக்கும்? திலீப் இப்படி கேள்வி கேட்டார். அவன் நம்மளோட ஆளை அடிச்சு போட்டுட்டு மண்ணில் உருண்டான்ல, அப்பா அவனோட துப்பாக்கிக்குள்ள மண்ணு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மழையும் பேஞ்சுக்கிட்டு இருந்ததுனால சரியா தோட்டா ரிலீஸ் ஆக முடியாம சேம்பர்லயே வெடிச்சிருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி பல தடவை சுட்டானே, எப்படியோ கஷ்டப்பட்டு தோட்டா வெளியில வந்திருக்கணும். சரியா நம்மளை பார்த்து சுடும்போது புல்லட் உள்ளேயே லாக் ஆகி வெளியில வர முடியாம வெடிச்சிருச்சு. அது மட்டும் சரியா வெளியில வந்திருந்ததுன்னா உங்க மேலயோ என் மேலயோ பாஞ்சிருக்கும். நல்ல வேலையா அப்படி எதுவும் நடக்கல. எஸ்பி என்ன சொன்னாரு? அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் உங்களுக்கு தெரியுமில்ல, சாதாரணமா எடுத்துக்கிட்டாரு. இதை சக்சஸா எடுத்துக்கிறதா வேண்டாமான்னு எனக்கு தெரியல, எனக்கும் தெரியல. ஆனா ஒரு துப்பாக்கி ரிவெஞ்ச் எடுத்துருச்சுன்னு வேணா சொல்லலாம். சிரித்தபடியே சொன்னார் அவிராஜ். திலீப் தலையசைத்தார். பாவனேஷ் ஊட்டிய பயத்திலிருந்து வெளியே வராத குழந்தையை சந்திக்க போனார். அங்கிள் சொன்ன மாதிரி இப்ப நீ தைரியமா இருக்கிறியா? இல்ல அங்கிள், அப்பப்ப எனக்கு பயம் வந்துருது. எதனால? அவன் திரும்பி வந்துருவானோன்னு தான். அவன் திரும்பி வரமாட்டான். நிஜமாவா அங்கிள்? ஆமா, அவனை புடிச்சு ஜெயில போட்டாச்சு. அவள் சட்டென்று சிரித்தாள். நான் இனிமேல் தைரியமா இருப்பேன், அதே பொன்னான சிரிப்புடன் சொன்னாள்.